ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடோட யூடியூப் சேனல் வழியாக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாயன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்ட், அதாவது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படுற 5 கோர் சப்ஜெக்ட்ஸோடைய ஃபவுண்டேஷன் கிளாஸஸை பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸஸை பார்க்கறது மூலமாக நீங்கள் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வச்சுக்கிட்டு யூ கேன் பெர்ஃபார்ம் வெல் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். அதாவது இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் ப்ரோக்ராமுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 27th செஷனில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் டிஸ்கஸ்டு 26 செஷன்ஸ். ஸோ நம்ம ஃபவுண்டேஷனல் பார்ட் ஆல்மோஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கம் டு தி எண்ட் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் ஒரு சில செஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து போன பிளேலிஸ்ட்டோட இந்த பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, வி ஸ்டார்டட் ஆஃப் வித் தி 9th NCERT, 10th NCERT, 11th NCERT அண்ட் 11th NCERT டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் 12th NCERTயில் இருக்க கண்டென்ட்டை வந்து வி merged with the concepts and we are discussing. So we discussed the basic introduction, அப்புறமா டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி, செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ், டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ், அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, அதுக்கப்புறமா டாக்ஸேஷன், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர், அதெல்லாம் முடித்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. கடைசியாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸில் ஒரு மேஜர் இஷ்யூவாக நம்ம பார்க்கக்கூடியது பாவர்ட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 27ல் வந்து பாவர்ட்டியும் 28ல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி இந்த சீரீஸை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் வரலாம் இந்த செஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 11th NCERTயை டிஸ்கஸ் பண்ணுறப்போவே பாவர்ட்டியை டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி 9th NCERTயை டிஸ்கஸ் பண்ணுறப்போ பாவர்ட்டியை டச் பண்ணோம், ஏன்னா ரொம்ப பேசிக் லெவலில் அங்கே இருக்கும். அப்புறம் 11th NCERTயில் போகிறப்போ கொஞ்சம் டெப்த்தாகவே நம்ம 11th NCERTயில் பாவர்ட்டிங்கிற சாப்டர் இருக்கும். ஸோ அப்போவே நான் பாவர்ட்டிங்கோடைய மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட்ஸை டீச் பண்ணிட்டேன். பட் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் திரும்ப இந்த வீடியோவில் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் ரெப்புடேஷன் வரும் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஆனாலும் நான் ரெப்புடேஷன் வந்தாலும் திரும்ப நான் ஏன் ஃபுல் கான்செப்டையும் நடத்துகிறேன் அப்படின்னா, நான் இதை பிளேலிஸ்ட் ஆஸ் அ ஹோல் அப்படின்னு ஒரு டைமென்ஷனில் பார்த்தாலும் இன்னொரு டைமென்ஷனில் இது எல்லாமே ஸ்டாண்டலோன் வீடியோஸாகவும் இருக்கணும். பாவர்ட்டி அப்படின்னு ஒருத்தர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாவர்ட்டி அப்படிங்கிற கண்டென்ட் ஒரு வீடியோவில் கிடைக்கணும்ல. இப்போது ஃபுல் பிளேலிஸ்ட்டும் பார்க்காம வெறும் இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு பாவர்ட்டி வந்து ஃபுல்லாக கிடைக்கணும். ஸோ அதனால் ஐ எம் டிஸ்கஸிங் தி என்டையர் பாவர்ட்டி அகெயின் இன் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ரெப்புடேஷன் வருங்கிறத டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன், சரியா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி டுடேஸ் கான்செப்ட். ஸோ வாட் இஸ் பாவர்ட்டி? ஸோ நம்ம பாவர்ட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ பாவர்ட்டினா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து நம்ம யார்கிட்ட கேட்டாலும் பாவர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பாவர்ட்டினா வறுமை. வறுமைனா 3 வேளை சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காதவங்க, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் அப்படிங்கிற இந்த ஃபுட்டு, க்ளோத் அண்ட் ஷெல்டர், ரொட்டி, கப்படா, மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் இல்லாதவங்க தான் புவர் அப்படிங்கிறது மோஸ்ட் சிம்பிளிஃபைடு அண்ட் சிம்பிளிஸ்டிக் டெஃபினிஷன். எங்கே கேட்டாலும் இந்த டெஃபினிஷன் தான் வரும். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுற பேசிக் நெசசிட்டிஸை கூட பூர்த்தி பண்ண முடியாத ஒரு நிலைமையை தான் நம்ம பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் மோஸ்ட் சிம்பிளிஃபைட் டெஃபினிஷன் அண்ட் சிம்பிளிஸ்டிக் டெஃபினிஷன் அண்ட் ஈஸி வே டு டிஃபைன். பட் இஸ் இட் தி ஒன்லி டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. பாவர்ட்டி கேன் பாவர்ட்டி பி டிஃபைன்டு த்ரூ அ சிம்பிள் டெஃபினிஷனா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ பாவர்ட்டி இஸ் அ வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ஏரியா வித் அ மல்டி டைமென்ஷனல் இன் நேச்சர். பாவர்ட்டி இஸ் மல்டி செக்டரல் அண்ட் மல்டி டைமென்ஷனல். ஸோ மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் செக்டர்ஸில் அது இருக்கிறதுனால பாவர்ட்டி cannot be that easily defined. ஸோ பட் இருந்தாலும் நம்ம பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாவர்ட்டி கேன் பி டிஃபைன்ட் as a situation where a section of society is unable to fulfill even the basic necessities of life. தன்னுடைய பேசிக் அன்றாட நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்பை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு நிலைமை. ஸோ யூஎன் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஸோ யூஎன் ஹியூமன் ரைட்ஸில் வந்து ஒரு சில டிஃபைனேஷன் இருக்குது. ஸோ பாவர்ட்டி இஸ் அ ஹியூமன் கண்டிஷன் கேரக்டரைஸ்டு பை sustained or chronic deprivation of resources. ஸோ பாவர்ட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ சஸ்டெயின்ட்னா வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது, டெம்பரரி ஃபேஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் நல்ல பணத்தோடு இருக்கேன், நாளைக்கு நான் புவராகிறேன், திரும்ப நாளான்னைக்கு எனக்கு பணம் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னா அது பாவர்ட்டி கிடையாது. இட் ஷுட் பி சஸ்டெயின்ட். ரொம்ப நாளாகவே அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு டெப்ரிவேஷன்னா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எதோட டெப்ரிவேஷன் அப்படின்னா பேசிக் ரிசோர்ஸஸ். ஸோ வாழ்க்கைக்கு தேவைப்படுற பேசிக் ரிசோர்ஸஸ், கேப்பபிலிட்டிஸ்னால் எபிலிட்டி டு டூ அ திங், டு ஹாவ் சாய்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் பவர்.
இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் நீடட் டு என்ஜாய் தி அடிக்குவேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வித் சிவில் கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ ஒரு பேசிக் டீசென்ட் லைஃப் வாழ்கிறதுக்கு தேவைப்படுற விஷயங்களே க்ரானிக்கலி டிப்ரைவ்டாக இருக்குது. லைக் ரிசோர்ஸஸ், கேப்பபிலிட்டிஸ், சாய்ஸஸ், செக்யூரிட்டி, பவர் விச் இஸ் நெசசரி ஃபார் அ அடிக்குவேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அது இல்லாத சுச்சுவேஷன் தான் பாவர்ட்டின்னு யூஎன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேசிக்காக சிம்பிளாக வந்து ஒரு டெஃபினிஷனில் பாவர்ட்டி கேன் பி டிஃபைன்ட் அஸ் சுச்சுவேஷன் வேர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி நாட் ஈவன் ஏபிள் டு ஃபுல்ஃபில் தி பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபே கிடைக்காதது தான் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி இஸ் மல்டி டைமென்ஷனல் இன் நேச்சர். இட் இஸ் மோர் தென் வாட் வி ஜஸ்ட் சி. ஸோ அந்த மோர் தென் மல்டி டைமென்ஷனல் நேச்சரை தான் வந்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னப்பா அது இவ்வளோ டைமென்ஷன் இருக்குது, ரிசோர்ஸஸ், கேப்பபிலிட்டி, சாய்ஸு, செக்யூரிட்டி, பவர், ரைட்ஸு அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுதான் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ ஒருத்தருக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் இல்லை, அந்த பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் வந்து அவர் கிடச்சிச்சுன்னா அவரோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு டைமென்ஷன். பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்னா என்ன? பேசிக்காக வந்து இருக்கிறதுக்கு 3 வேளை ஃபுட்டு, ஃபஸ்ட்டு வந்து 3 வேளை சாப்பாடு, போடுறதுக்கு ஒரு டீசெண்டான ட்ரெஸ்ஸு, அப்புறமா இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஷெல்டர். ஸோ இது 3மே கொடுத்துட்டா பாவர்ட்டி போயிடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ பாவர்ட்டி இஸ் மோர் தென் தட். தே ஹாவ் டு ப்ரொவைட் தெம் அ குட் லைவ்லிஹுட். ஸோ அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரமாக அமைச்சு கொடுக்கணும். ஸோ வெறும் வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து 3 வேளை இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஃபுட்டு, க்ளோத்ஸு, ஷெல்டர் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் அவர் பாவர்ட்டி இல்லை அப்படின்னா கிடையாது. ஸ்டில் தட் பர்சன் இஸ் புவர். ஸோ இது 3மே நம்ம ஒருத்தர் கொடுத்தாச்சு. சாப்பாடு கொடுத்துட்டோம், வீடு கொடுத்துட்டோம், ஷெல்டரை கொடுத்தாச்சு, க்ளோத் கொடுத்தாச்சு. இது 3 கொடுத்து அது என்ஷோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க புவர் கிடையாதுன்னா இன்னும் புவர் தானே. நாளைக்கு கொடுக்கணும்ல சாப்பாடு, அடுத்த நாள் கொடுக்கணும்ல சாப்பாடு. ஸோ அப்போது அது வந்து ஒரு கண்டினியூஸ் நெசசிட்டி இருக்குது. அப்போ வெறும் வீடுமே ட்ரெஸ்ஸும் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டா அவங்க லைஃப் ஓவரா? அவ்வளோதான லைஃபு. ஸோ பாவர்ட்டி இஸ் மோர் தென் தட். இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோதிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையணும், குட் லைவ்லிஹுட், தே ஷுட் ஹேவ் அ குட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தட் எம்ப்ளாய்மெண்ட் ஷுட் பி அ ஃபார்மல் ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டரில் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம என்ஷோர் பண்ணணும். வித் குட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், நல்ல ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா தான் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறது ஒரு டைமென்ஷன். சரிப்பா, அப்போ இது எல்லாமே கொடுத்துட்டா பாவர்ட்டி போயிடுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாவர்ட்டி இஸ் மோர் தென் தட். பாவர்ட்டி இஸ் ஆல்சோ அபவுட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது, கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருச்சு, இதான் ட்ரெஸ்ஸு, இதான் ஃபுட்டு அப்படின்னு கொடுத்துட்டா கவர்மெண்ட் கொடுக்கறது மட்டும் வாங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலைமையிலே இருந்தால் அவங்க புவர். ஆனால் தே ஆர் புவர். ஸோ தே ஷுட் பி. ஸோ பாவர்ட்டி பற்றின இன்னொரு டைமென்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, an individual should be having the capabilities to find their own livelihood. அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அமைச்சிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸை உருவாக்கி கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையும் வந்து டேரெக்டாகவே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி டேரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு கொடுக்கறது? ஸோ டேரெக்டாக கொடுக்கறது இமீடியட் நெசசிட்டியாக இருந்தாலும் லாங் டேர்மில் நம்ம டேரெக்டாக மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. லாங் டேர்மில் அவங்களோட கேப்பபிலிட்டிஸை நம்ம பூஸ்ட் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலோட கேப்பபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு ஃபைண்ட் ஹிஸ் ஓன் decent life or find his own livelihood or find its own way to sustain the basic life. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பேசிக்காக சஸ்டெயின் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணி விடணும். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும் கேப்பபிலிட்டி அப்ரோச்னா என்ன. ஸோ கேப்பபிலிட்டி அப்ரோச் அப்படிங்கிறத சொல்கிறது அமர்த்தியா சென். ஸோ இப்போ பாவர்ட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா எப்படி வந்து பாவர்ட்டி எலிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபை கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஃபுட்டு, க்ளோத்து, ஷெல்டர் வந்து என்ஷோர் பண்ணி கொடுத்துடலாம். கவர்மெண்ட் வந்து குட் ஹெல்த் அண்ட் குட் எஜுகேஷனை வந்து என்ஷோர் பண்ணி கொடுத்துடலாம். இப்படி என்ஷோர் பண்ணி கொடுத்துட்டா பாவர்ட்டி போயிடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பட் இது மட்டும் பண்ணி கொடுத்துட்டா, இப்போ அவங்களுக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸை மட்டும் கொடுத்துட்டா பாவர்ட்டி போயிடுமானா போயிடாது. இது மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம இது மட்டும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம காலங்காலமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களும் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இப்படி வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்களே தவிர அவங்க பாவர்ட்டிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட் தான். அவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் அமர்த்தியா சென்னோட கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச். ஸோ கேப்பபிலிட்டி அப்ரோச்சில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம டேரெக்டான பேசிக் நெசசிட்டிஸை கொடுக்கறத விட எது ரொம்ப முக்கியம்னா அந்த இண்டிவிஜுவலோட கேப்பபிலிட்டி. இப்போ கேப்பபிலிட்டினா என்ன? ஸோ கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து இப்படி வச்சுக்கலாம், இங்கே வந்து ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தில் பழங்கள் இருக்குது, இந்த பழங்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லிட்டோம். அப்படி சொல்லிட்டா எல்லாருக்கும் பழங்கள் போயிடுமா அப்படின்னு பார்த்தா போகாது. ஏன்னா மரம் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடுது, உயரமாக இருந்து அந்த அந்த பழத்தை வந்து டேரெக்டாக எட்டி பறிக்கிறவங்களால் மட்டும் தான் எட்டி பறிக்க முடியுது.
ஸோ எல்லாரோட உயரங்களும் வேறு வேறையாக இருக்குது. உயர்ந்தவனும் இருக்கிறான், நடுத்தர ஹைட்டில் இருக்கவனும் இருக்கான், குள்ளமானவர்களும் இருக்காரு. ஸோ 3 டைப் ஆஃப் ஹைட்டில் இருக்கிறவங்களும் இருக்கும்போது, இந்த மரம் இருக்குப்பா, மரத்தில் இருக்க காயெல்லாம் பழம்லாம் உங்களுக்கு தான், யார் வேணால் வந்து எடுத்துக்கலாம், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டா பாவர்ட்டி எலிவேட் ஆகிடுமானா ஆகாது. ஏன்னா அப்படி சொல்கிறப்போ வெறும் உயரமானவர்கள் மட்டும்தான் வந்து யாருக்கு எட்டுதோ அவங்களுக்கு மட்டும் தான் அவங்களால பறிக்க முடியுது. அப்போ உயரம் குன்றி இருக்கிறவங்களால அந்த பழத்தை எடுக்க முடியல. ஸோ அப்போ நான் வெறும்னே வந்து ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டா பாவர்ட்டி எலிவேஷன் ஆகிடுமானா ஆகாது. ஸோ நான் கொண்டு வர ஸ்கீமை பயன்படுத்திக்கிற கேப்பபிலிட்டியை அவங்களுக்கு டெவலப் பண்ணி வைக்கணும். நான் வெறும் இந்த மரம் இருக்குது, இதுலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்காக நான் ஒரு ஏணியும் செட்டப் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் அந்த ஏணியும் வச்சாதான் அவங்களால அதை போய் ஏறி எடுக்க முடியும். ஸோ அப்படி நான் வைக்கிற அந்த ஏணி தான் கேப்பபிலிட்டி. ஸோ நான் வெறும்னே ஸ்கீமை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறதுனால பாவர்ட்டி ஒழிஞ்சிடாது. அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறதையும் என்ஷோர் பண்ணணும். இப்போ சிம்பிளாக அப்படி வச்சுக்கலாங்க. ஐஐடியில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டிஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன்ஸை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஐஐடிக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு சைடில் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் மாஸ் ஸ்கேலில் எத்தனை ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டிஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஐஐடின்னு ஒன்று இருக்குது, ஐஐடி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் 10th முடித்தோடனே ஜேஇ எக்ஸாமுக்கு படிக்கணும், ஜேஇ எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் 12th முடித்தோடனே ஜேஇ எக்ஸாம் எழுதணும், எழுதி முடித்தோடனே நீங்கள் ஐஐடிக்குள்ளே சேர்ந்துடலாம் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ இந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸை அவங்களுக்கு என்ஷோர் பண்ணி கொடுத்தா தான் ஒருத்தரால் வந்து எடுக்க முடியும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் ஸ்டில் வில் நாட் ஹாவ் தி அவேர்னஸ் அபவுட் ஜேஇ எக்ஸாம், ஸ்டில் தே வில் நாட் பி கெட்டிங் இனஃப் கேப்பபிலிட்டி டு ஃபேஸ் ஜேஇ எக்ஸாம். ஸோ நம்ம வெறும் ஐஐடியில் எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிடாது. அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்திக்கிற அளவுக்கான கேப்பபிலிட்டியை அவங்கள்ட்ட டெவலப் பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, அவேர்னஸை உருவாக்கணுமா அப்படின்னு இல்லை. ஸோ அதனால் வெறும் வந்து மரத்தை மட்டும் வச்சா முடியாது, மரத்தை ஏறி அவன் காயை பறிக்கிறதுக்கு ஏணியும் வைக்கணும். ஸோ அப்படி ஏணியும் வைக்கிறது தான் கேப்பபிலிட்டி. ஸோ அந்த இண்டிவிஜுவலோட கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு அமர்த்தியா சென் சொல்கிறார். கேப்பபிலிட்டினா என்ன? அவங்களுக்கு தரமான கல்வி கொடுங்க, தரமான மருத்துவ சேவை கொடுங்க. ஸோ தரமான கல்வி மருத்துவ சேவை கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி என்சிஆர்டியில் பார்த்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கை ஒரு ஸ்ட்ராங் ஹியூமன் ரிசோர்ஸாக மாற்றுங்க. ஹியூமன் ரிசோர்ஸாக மாற்றிட்டா அவரே வந்து அவரோட லைஃப்பில் ஒரு நல்ல வேலை தேடிப்பார். ஸோ வேலையை உருவாக்கி கொடுத்துருங்க. ஸோ நல்ல ஹெல்த்து, நல்ல எஜுகேஷன் கொடுத்து அவர் நல்ல ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக மாற்றி நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருங்க. நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டா எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம். அமாங் தி பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் விச் இஸ் தி பெஸ்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கி கொடுத்துட்டா அவங்களே சம்பாதிச்சு லைஃப்பில் முன்னேறிடுவாங்க. ஸோ அதனால் கேப்பபிலிட்டி என்ஷோர் பண்ணுங்கள் ஸோ தட் தே ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தி ஷாக்கிள்ஸ் ரேதர் தென் கீப்பிங் தெம் ஆன் தி அட் தி ஆர்ம்ஸ். ஸோ கவர்மெண்ட் கிட்ட கையேந்திர நிலைமையிலேருந்து மாற்றி அவங்கள கேப்பபிலிட்டியை வளர்த்து விட்டு அவங்கள அது பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ வெறும் பேசிக் நெசிட்டிஸ் கொடுத்துட்டு இருந்தால் அவங்க கையேந்திர நிலைமையில தான் இருப்பாங்க. கேப்பபிலிட்டி கொடுக்குறப்ப தான் அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 2 அப்ரோச்சில் எதை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெறும் பேசிக் நெசிட்டிஸை டேரெக்டாக கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கேப்பபிலிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், பேசிக் நெசிட்டிஸ் தர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டுமே கொடுக்கணும். ஒரு சைடில் ஷார்ட் டேர்மாக நம்ம இல்லாதவங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸ் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம அடுத்த தலைமுறையை தான் கேப்பபிலிட்டி வளர்த்த முடியும். ஆல்ரெடி இருக்கிற தலைமுறையோட கேப்பபிலிட்டியை வளர்த்துக்க முடியாதுல்ல. ஆல்ரெடி புவர் பீப்புளோட நிலைமையெல்லாம் நம்ம மாற்ற முடியாதுல்ல. இனிமேல் வரக்கூடிய தலைமுறை நம்ம குட் ஹெல்த், குட் எஜுகேஷன் கொடுத்து, குட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து கேப்பபிலிட்டி அப்ரோச்சில் வளர்த்த வர முடியும். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற புவருக்கு, ஸோ ஆல்ரெடி இப்போ இருக்கிற புவருக்கு நான் பேசிக் நெசசிட்டிஸை கொடுக்கணும் ஒரு சைடு. இன்னொரு சைடு வரும் தலைமுறை வறுமையற்ற தலைமுறையாக மாற்றுறதுக்கு நான் கேப்பபிலிட்டிஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பேலன்சிங் போத் இஸ் தி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் பாவர்ட்டி எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் வி ஹாவ் டு ஃபோக்கஸ். ஒரு கவர்மெண்டோட ரோல் என்னதுன்னா, ஒரு சைடில் இப்போ இருக்கிற புவர் பீப்புளுக்கு பேசிக் நெசசிட்டிஸை கொடுத்துக்கிட்டும் பேரலாக லாங் டேர்மில் கேப்பபிலிட்டியும் பூஸ்ட் பண்ணணும். பட் நம்ம இந்தியன் சிஸ்டம்ஸில் நம்ம பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது எல்லாமே பேசிக் நெசசிட்டிஸை கொடுத்துறதுல தான் இருக்குது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லேயே வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன்ஸ் வருது, அடுத்த 5 வருஷத்தில் எலெக்ஷன் வரதுனால அதில் ஒரு அவுட்கம் காட்டணும் அப்படிங்கிறதுனால ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லேயே அவங்க குறுக்கிட்டாங்க, லாங் டேர்ம் கேப்பபிலிட்டிஸை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரெண்டுமே பண்ணணும். ஷார்ட் டேர்மில் இப்போ பேசிக் நெசசிட்டிஸும் கொடுக்கணும், லாங் டேர்மில் அவங்களோட கேப்பபிலிட்டிஸையும் டெவலப் பண்ணணும். ஸோ அப்போது பேசிக் நெசசிட்டிஸும் கேப்பபிலிட்டிஸு என்ஷோர் பண்ணிட்டாலே பாவர்ட்டி எலிவேஷனா? ஸோ பாவர்ட்டிக்கு அதுதான் காரணமானா அதை தாண்டி இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஸோ அதுதான் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். பாவர்ட்டி இஸ் ஆல்சோ காஸ்ட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற அப்ரோச் வந்து டாக்டர் அம்பேத்கரோட அப்ரோச். இப்போ எப்படி கேப்பபிலிட்டி அப்ரோச் வந்து அமர்த்தியா செனோட அப்ரோச்சோ, சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அப்ரோச் வந்து அம்பேத்கரோட அப்ரோச். ஸோ டாக்டர் அம்பேத்கர் இஸ் அ எக்கனாமிஸ்ட். அவர் டாக்டரேட் வாங்கினது எக்கனாமிஸ்டில் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் பேஸ்டு வியூவை வந்து கொண்டு வந்திருப்பார். என்ன சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா,
இந்தியாவில் பாவர்ட்டிக்கு காரணம் வெறும் கேப்பபிலிட்டிஸோ பேசிக் நெசிட்டிஸும் தாண்டி ஜென்ரேஷனாக பல நூறு ஜென்ரேஷனாக இருக்கிற இந்த கேஸ்ட் ரிஜிடிட்டி அண்ட் கேஸ்ட் இன்இக்வாலிட்டி ஒரு முக்கியமான சிஸ்டமாக இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் இருக்க இந்த டிஸ்கிரிமினேட்டிவாக இருக்கிற இந்த கேஸ்ட் சிஸ்டம்னால என்ன ஆயிடுச்சு, ஒரு குரூப் ஆஃப் சமூகத்தை வந்து பல ஜென்ரேஷன்ஸாக நம்ம எஜுகேஷனை டினை பண்ணி, பேசிக் டிக்னிட்டியை டினை பண்ணி, ஒரு ஹியூமன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம, எந்த எம்ப்ளாய்மெண்ட்க்கு வேணால் போகலாம் அப்படிங்கிற ஃப்ரீடம் இல்லாமல் இந்த எம்ப்ளாய்மெண்ட் தான் நீ பண்ணணும், உனக்கு படிப்பே கிடையாது, நீ வந்து ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, உனக்கு டிக்னிட்டியே கிடையாது, உன்னை நாங்கள் மனிதனாகவே ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து பல ஜென்ரேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ ஒரு என்டையர் சமூகமே பல ஜென்ரேஷன்ஸாக பின்தங்கி இருக்கு. அண்ட் இதுதான் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். இந்த சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்னாலே அங்கே பாவர்ட்டி லெவல்ஸ் ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவோட பாவர்ட்டி லெவல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிஸோட பாவர்ட்டி லெவல் எப்பவுமே ஹையாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் கம்யூனிட்டிஸ். ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கல் ஜென்ரேஷனலாக தே ஆர் இன் தி பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் எக்ஸ்க்ளூஷனுக்கு வெறும் கேஸ்ட் மட்டும்தான் டைமென்ஷனா. கேஸ்ட்டுங்கிற அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் நம்ம எஜுகேஷனையும் டிக்னிட்டியையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் டினை பண்ணி ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை பல வருஷமாக அதை டினை பண்ணியிருந்ததுனால அவங்களால அவங்க பாவர்ட்டியில் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்குது. எப்படி வந்து கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அப்படி பண்ணோமோ, அதே ஜெண்டர் அப்படிங்கிற டைமென்ஷன் வச்சுக்கிட்டு 1/2 ஆஃப் பாப்புலேஷன் ஒதுக்கி வச்சுட்டோம். பல ஜென்ரேஷன்ஸாக 1/2 ஆஃப் தி பாப்புலேஷன் வாஸ் டினைடு பேசிக் ஹெல்த், was denied basic education, was denied basic employment opportunity. So women for the private space and men for the public space அப்படிங்கிற மாதிரி பிரித்து இந்த பப்ளிக் ப்ரைவேட் டிவைட்னால என்ன ஆயிடுச்சு, women were kept inside the homes and that lack of access to health and education and employment opportunity created the poverty among women அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். ஸோ ஜெண்டர்னால ஒரு half ஆஃப் தி பாப்புலேஷனே வந்து நம்ம பூரா வச்சுருக்கோம். பாவர்ட்டி லெவல்ஸ் ஆஃப் மென் அண்ட் உமனை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லெவல்ஸ் ஆஃப் மென் அண்ட் உமனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா விமன் ஆர் மோர் புவர் அண்ட் தே ஆர் ஹேவிங் மோர் பாவர்ட்டி தென் மென் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறப்போ நம்ம வெறும் உமனோட மட்டும் நிறுத்திக்கூடாது, வி ஆர் ஹேவிங் மெனி மோர். அதில் முக்கியமானது டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி இஸ் ஒன் கம்யூனிட்டி வேர் ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் புவர். டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் ஏதோ 1-2 பேர் ஒரு சில எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டினால முன் வந்து மேல் வந்திருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஆர் புவர். ஆல்மோஸ்ட் 99.99% ஆஃப் தி என்டையர் குரூப் வந்து புவராக இருக்குன்னா அது டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பாதியில் நிறுத்திடுறோம், காலேஜ் எஜுகேஷன் கிடைக்கிறதே இல்லை. ஸ்கூலுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த அடோலசன்ஸில் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு ரியலைஸ் பண்ணோன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் போயிடுது, வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்கூலில் கண்டினியூ பண்ணலான்னா ஸ்கூலில் இல்லை, நீங்கள் வராதிங்க, வேறு ஸ்கூலுக்கு போங்கன்றாங்க. காலேஜுக்கு போனால் காலேஜில் அவ்வளோ ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது, அவ்வளோ கேலி கிண்டல் நடக்குது, அதனால் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஸோ எஜுகேஷன் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போனால் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கிடைக்காதானா, குட் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கிறது இல்லை, அங்கேயும் நீ அப்புறம் வாங்க அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால குட் ஹெல்த் அண்ட் குட் எஜுகேஷன் கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இஸ் தி என்டையர் சொசைட்டி கிவிங் தம் குட் ஜாப்ஸ்? அவங்கள வந்து நம்ம ஹவுஸ் ஹெல்ப்பாக வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறோமா, இல்லை ஹோட்டலில் ஒரு சர்வர் வேலைக்காவது வச்சுக்கிறோமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையில் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் ஜாபுக்கு வச்சுக்கிறோமா அப்படின்னா எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த கம்யூனிட்டி மேலே ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஸோ அப்படி பேசிக் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் டிக்னிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் டினை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. அதனாலே 100% பாவர்ட்டியில் இருக்காங்க அவங்க. 100% ஆல் தி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் புவர்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகிடுது, they are left with no other option other than begging or getting involved in the sex work. ஸோ அதனாலே they are forced to do that. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சமூகமே வந்து பாவர்ட்டியில் இருக்கிறதுக்கு காரணம் ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் வந்து சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இதை தாண்டி நமக்கு ஜெண்டரில் வெறும் உமனையும் தாண்டி we are having transgenders and in லேட்டஸ்ட் டைம்ஸில் ஜெண்டர் மைனாரிட்டிஸும் வருது. ஸோ LGBTQ கம்யூனிட்டிஸ். ஸோ நம்ம ஜெண்டர் ரிலேட்டடாக எப்போ யோசிச்சாலும் வெறும் உமனோட நிறுத்திக்காமல் அதர் ஜெண்டர் மைனாரிட்டிஸையும் நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி சாய்ஸ், லைஃப்பில் வந்து எடுக்கிற ஒரு சின்ன டெசிஷன்ஸ்லேயும் நமக்கு சாய்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே வந்து ஒரு முக்கியமான டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் சாய்ஸ் இன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இன் லைஃப் இஸ் ஆல்சோ புவர், இட்ஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் பாவர்ட்டி அப்படின்றாங்க. ஒரு புவர் பர்சனோட நிலைமை எடுத்து பாருங்கள். என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், கிடைக்கிறத தான் சாப்பிட்ணும். என்ன ட்ரெஸ்ஸு போடணும், கிடைக்கிறத தான் போடணும். ஸோ அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. எந்த ஸ்கூலில் சேரணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேரணும், வேறு சாய்ஸே கிடையாது. ஸோ எந்த குவாலிட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் அங்கே தான் சேரணும், ஏன்னா அங்கே தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குவாலிட்டியாக இருக்கா, அதில் ஒரு கொஸ்டின். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, அவங்களுக்கு குட் எஜுகேஷன் கிடைக்குதானா, கிடைக்காம போயிடுது. ப்ரைவேட் ஸ்கூலில் போய் போடுற அளவுக்கு இது இல்லை. ஹெல்த்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், நோ சாய்ஸ். 10th முடிச்சுட்டு எந்த டிகிரி எடுக்கணும், நோ சாய்ஸ். 12th முடிச்சுட்டு எந்த டிகிரி எடுக்கணும், நோ சாய்ஸ்.
எல்லாத்துலேயும் சாய்ஸே இல்லை, அவேர்னஸே இல்லை. எந்த டிகிரி எடுக்கணும், என்ன குரூப் எடுக்கணும், இல்லை எதுலேயுமே வந்து ஒரு அவேர்னஸே உருவாக்காமல் இருக்கிறதுனால டினையல் ஆஃப் சாய்ஸ். ஸோ என்ன ட்ரெஸ்ஸு போடணும், எந்த வேலைக்கு போகணும், இல்லை எதுவுமே சாய்ஸ் இல்லை. கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதை தான் வாங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால லேக் ஆஃப் சாய்ஸ் இன் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ டைமென்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தரோட லைஃப்பில் அவங்களோட பேசிக் டெசிஷன்ஸ், ஸ்மால் டெசிஷன்ஸ் இன் லைஃப்பை வித் சாய்ஸோடு எடுக்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுவே கிடைக்கலன்னா அவங்க புவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ். ஸோ பேசிக் சிவில் லிபர்ட்டி அண்ட் ரைட்ஸ் வந்து நம்ம என்ஷோர் பண்ணணும். அது என்ஷோர் பண்ணலனாலே அது புவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் என்ன தான் அந்த நாடு ரிச் நாடாக இருந்தாலும் அங்கே பேசிக் சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இல்லைனா ஸ்டில் தே ஆர் கன்சிடர் டு பி புவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்க்கலாம். இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் வந்து per capita இன்கமில் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஈவன் தோ தே ஆர் வெரி ஹை இன் per capita இன்கம், ஸ்டில் தே ஒன்ட் பி கால் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஏன் டெவலப்டு கண்ட்ரிஸாக கூப்பிடல? ஏன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அ நேஷன் இஸ் காஜ்டு ஆன் ஹவு தே ட்ரீட் தேர் உமன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. ஸோ நாட்டோடைய டெவலப்மெண்ட் எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம்னா அவங்க உமனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் இப்போ சவுதி அரேபியாவே எடுத்துக்கோங்க, ஆர் மெனி அதர் கண்ட்ரீஸில் எடுத்துக்கோங்க, ஈரான் எடுத்துக்கோங்க, உமனுக்கு ரைட்ஸ் இருக்கானா கிடையாது. இப்போ கரண்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபானோட நிலைமையில யோசிச்சு பாருங்கள். நேத்திக்கு ஈராக்கில் வந்து ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதாவது 9 வயசு வரைக்கும் பெண்களை கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து விமனுக்கு வந்து ஒரு பேசிக் டிக்னிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் வரைக்கும் கூட எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டினை பண்ணப்படுது. ஸோ அப்படி அதர் ஹாஃப் ஆஃப் தி சொசைட்டியை ஈக்குவல் டிக்னிட்டியில் ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஸ்டில் தட் கண்ட்ரி இஸ் அ புவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேக் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இல்லைனா தே ஆர் புவர். ஸோ அதனால் சிவில் லிபர்ட்டிஸும் ரைட்ஸும் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த நேஷனுடைய தலையெழுத்தை டிசைட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் பொசிஷன்ஸில் அனைத்து கம்யூனிட்டிஸும் இருக்கணும். ஸோ அதில் ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இல்லாத போது அவங்களுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கப்படுறதில்ல அண்ட் ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் டினைட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதனால தான் பவர் ஷேரிங்கில் எல்லா கம்யூனிட்டிஸும் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து எலெக்ஷன்ஸ்லேயும் வந்து ரிசர்வேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாவர்ட்டி இஸ் நாட் அபவுட் ஃபுட் ஆர் ட்ரெஸ் ஆர் ஷெல்டர். பாவர்ட்டி இஸ் மல்டி டைமென்ஷனல். There is much more to poverty than just about food, clothes and shelter அப்படின்னு சொல்கிறது தான் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இந்த டீடைல் மோனோலாக்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பாவர்ட்டி இஸ் நாட் சிங்கிள் டைமென்ஷனல், இட்ஸ் மல்டி டைமென்ஷன் அண்ட் இட் ஷுட் பி மெஷர்ட் இன் ஆல் தி டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது we have to understand. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பாவர்ட்டி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பாவர்ட்டி மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு வந்த கான்செப்ட் தான் வந்து பாவர்ட்டி லைன். So poverty is being measured by using this concept called poverty line. So what is poverty line? So நம்ம ஒரு basic necessities of life என்னென்ன அப்படின்னு ஒரு basket எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பொருள்லாம் வந்து இருந்தால் அதுதான் வந்து பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். ஸோ 3 வேளை சாப்பாடுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, ஷெல்டருக்கு, இந்த மாதிரி வந்து ஸோ பாவர்ட்டி மெஷர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறமே தவிர புவர் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. புவர் பர்சன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு we are using a different index called different criteria called socio-economic and caste census. ஸோ ஒரு பேசிக் பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பேசிக் செட் ஆஃப் கூட்ஸ் வந்து இருக்குது. இந்த பேசிக் செட் ஆஃப் கூட்ஸ் ஒருத்தர் கிடச்சாதான் அவங்க ஒரு பேசிக் டிக்னிஃபைட் லைஃப்பை வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பேசிக் செட் ஆஃப் கூட்ஸை வந்து வாங்கிறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுது, வாட் இஸ் த காஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். அந்த காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பேசிக் செட் ஆஃப் கூட்ஸை ஒரு நாள் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த காஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறாங்களா, whether they are able to earn அப்படிங்கிறத வச்சு ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு பேசிக் செட் ஆஃப் கூட்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபார் அ பேசிக் டிக்னிஃபைட் லைஃப். அந்த கூட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மாதத்துக்கு அது வாங்க எவ்வளோ செலவாகுதோ அதை வச்சு தான் நம்ம பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒரு லைனை வந்து வரைகிறோம். ஸோ அந்த பாவர்ட்டி லைன் இப்படி வச்சுக்கலாம், 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். 10,000 ரூபாய் இருந்தால் இந்த பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் ஒருத்தருக்கு 10,000 ரூபாய், ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் பெர் மந்த் இருந்தால் தான் இந்த பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்பை வாங்கிட்டு ஒரு பேசிக் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா இந்த 10,000 ரூபாவை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். இந்த 10,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாங்களா, 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே அபவ் பாவர்ட்டி லைன், 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறவங்க தான் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கும் கம்மியாக யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே புவர் அப்படின்னு சொல்கிறது தான் பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுக்கிட்டு அதை சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே அபவ் பாவர்ட்டி லைன், அதை வாங்க முடியாதவங்க பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ இது வந்து இன்கம் பேஸ்டு. ஸோ பாவர்ட்டி லைன் இஸ் ஆஃப் 2 types. ஒன்று இன்கம் பேஸ்ட், இன்னொன்று கன்சம்ஷன் பேஸ்ட். ஸோ இன்கம் பேஸ்ட் அண்ட் கன்சம்ஷன் பேஸ்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸோ வாட் இஸ் இன்கம் பேஸ்ட் அண்ட் வாட் இஸ் கன்சம்ஷன் பேஸ்ட்? இன்கம் பேஸ்ட் பாவர்ட்டி லைன்னா
ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்பை வாங்கிறதுக்கு தேவைப்படுற செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாவை இன்கம்மை ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை க்ரைட்டீரியா வச்சுக்கணும். அந்த இன்கம்மை நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறோம். கன்சம்ஷன் பேஸ்ட் அப்ரோச்னா என்ன அப்படின்னா, இந்த 10,000 ரூபாவை நீங்கள் செலவு பண்ணீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு சிலர் இருக்கலாம், அவர் 15,000 ரூபாய் கூட செலவு பண்ணலாம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரோட இன்கம் வந்து 15,000 ரூபான்னு வச்சுக்கலாம். 15,000 ரூபாய் இன்கம் இருந்தாலும் அவர் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆல்கஹாலிக் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் நிறைய டாஸ்மாக்லாம் போய் குடிப்பார். ஸோ அவர் ஆல்கஹாலிக்காக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, 15,000 ரூபாய் இன்கம் இருந்தாலும் அவர் 8,000 ரூபாய்க்கு குடிக்கே போயிடுது. மாதத்தில் 8,000 ரூபாய் குடிக்கே போயிடுது. அப்படின்னா அவரோட இன்கம் அப்போ எவ்வளோ வந்து அவர் வந்து மற்ற விஷயத்துக்கு செலவு பண்ணுவார். 15,000 ரூபாயில் 8,000 ரூபாய் குடிக்கே போயிடுச்சு அப்படின்னா 7,000 ரூபாய் தான் அவர் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபுக்கு வாங்குவார். ஏன்னா ஆல்கஹால் இஸ் நாட் பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அப்போ மிச்சம் 7,000 ரூபாவை தான் அவரால் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ என்ன தான் அவர் 15,000 ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு, 7,000 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதுதான் கன்சம்ஷன் பேஸ்ட் அப்ரோச். பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க. ஸோ அவங்க 10,000 ரூபாய் செலவு பண்ணாங்களா அப்படின்னா அவங்க அபவ் பாவர்ட்டி லைன். 10,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணலன்னா பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ நம்ம இன்கம் பேஸ்ட் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேரக்டர் ஹூ ஸ்பெண்ட்ஸ் மணி இன் டாஸ்மாக் அப்படிங்கிறவர் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனால நம்ம அபவ் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்க்கு 7,000 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அண்டர் பாவர்ட்டி லைன் அப்படின்னு கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைன். ஸோ இன்கம் பேஸ்ட் பாவர்ட்டி லைனில் வெதர் அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு வச்சு பண்ணுறோம். கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைனில் வெதர் அவங்க இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபை வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சுட்டு பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி ஆர் டிராயிங் அ பாவர்ட்டி லைன். இந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த டோட்டல் நம்பர் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணுறது அப்சல்யூட் பாவர்ட்டி. ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன அப்படின்னா 10,000 ரூபாய்க்கும் கம்மியாக எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஹவு மெனி பீப்புள் ஆர் ஏர்னிங் லெஸ் தென் 10,000 அப்படின்னு பார்த்து அதோடைய நம்பர் எவ்வளோ அப்படின்னு பர்சன்டேஜ் எடுக்கிறது தான் அப்சல்யூட் பாவர்ட்டி. ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டி இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங் லெஸ் தென் 10,000. ஸோ அதான் அப்சல்யூட் பாவர்ட்டி. அப்சல்யூட் நம்பர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு பேர் அப்சல்யூட் பாவர்ட்டி. தென் வாட் இஸ் ரிலேட்டிவ் பாவர்ட்டி? ரிலேட்டிவ் பாவர்ட்டினா அப்சல்யூட் பாவர்ட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், பாவர்ட்டி லைனுக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்கும். ஸோ அது எத்தனை பேர் இருக்குங்கிறத அவங்களோட ஹெட் கவுண்ட்டை எடுக்கணும். ஸோ அதுதான் அப்சல்யூட் பாவர்ட்டி இஸ் மெஷர்ட் யூசிங் பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னா பாவர்ட்டி லைனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஹெட் கவுண்ட்டை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிறது. கவுண்ட் பண்ணிவிட்டு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. சரியா? ஸோ இப்படி பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ வச்சு எத்தனை பேர் புவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அப்சல்யூட் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are having poverty line of 10,000. ஸோ 10,000 மதிப்புள்ள பாவர்ட்டி லைன் இருக்குது. இங்கே 9,000 ஏர்ன் பண்ணுறவர் இருக்கார், 5,000 ஏர்ன் பண்ணுறவர் இருக்கார். ஸோ 9,000 ஏர்ன் பண்ணுறவரும் 5,000 ஏர்ன் பண்ணுறவரும் சமமா அப்படின்னு பார்த்தா 5,000 ஏர்ன் பண்ணுறவர் இஸ் மோர் வல்னரபிள் தென் தட் பர்சன் ஹூஸ் ஏர்னிங் 9,000. ஸோ அந்த டிஸ்கிரிபன்சி இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, பர்சன் ஹூஸ் ஏர்னிங் 5,000 இஸ் மோர் வல்னரபிள் தென் பர்சன் ஹூஸ் ஏர்னிங் 9,000 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த வல்னரபிலிட்டியை மெஷர் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா they are comparing the individual's income with a relative value. இங்கே ரிலேட்டிவ் வேல்யூ வந்து 10,000 அப்படின்னா 10,000 கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 9,000 வாங்குறவர் வந்து 10,000 கம்பேர் பண்ணால் இவங்களோட கேப் எவ்வளோ இருக்குது, 1,000. ஸோ இவருக்கும் இந்த 5,000 ரூபாய் வாங்குறவர்களுக்கு கேப் எவ்வளோ இருக்குது, 5,000. ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டியில் வாட் இஸ் த கேப் பிட்வீன் தி ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் தட் பர்சன்ஸ் இன்கம். அந்த பர்சனோட இன்கம்க்கும் அந்த பெஞ்ச் மார்க்குள்ள இருக்கிற கேப் என்ன, அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டி மூலமாக நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டியை மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டி மெஷர்ஸ் தி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி மெஷர்ஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டியை மெஷர் பண்ணுறது மூலமாக நம்ம we can differentiate among the people. ஸோ யார் எவ்வளோ புவர் அப்படிங்கிறத நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ 9,000 5,000 இருக்கிற ஸோ அப்போ வந்து இதை தான் வந்து நம்ம பாவர்ட்டி கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டியை மெஷர் பண்ணுற இந்த டூவில் தான் பாவர்ட்டி கேப் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ, பாவர்ட்டி லைனுக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஹெட் கவுண்ட் எடுக்கிறது அப்சல்யூட் பாவர்ட்டி. டோட்டல் அப்சல்யூட் நம்பர் எவ்வளோ, குவான்டிட்டி பேஸ் மெஷர்மெண்ட். ரிலேட்டிவ் பாவர்ட்டிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டியை மெஷர் பண்ணுது. ஸோ அதாவது ஹவு சிவியர்லி எ பர்சன் இஸ் புவர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி குவாலிட்டேட்டிவ் மெஷராக இருக்கிறது ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் பாவர்ட்டி கேப் ரேஷியோ அப்படிங்கிற ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். ஸோ பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ ஃபார் அப்சல்யூட் பாவர்ட்டி, பாவர்ட்டி கேப் ரேஷியோ ஃபார் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன, திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அப்சல்யூட் நீட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஸோ
வேறு ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் இஸ் பிலோ தி நெசசரி லெவல். ஸோ அது பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ, பாவர்ட்டி கேப் ரேஷியோனா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ ஹெட் கவுண்ட் ரேஷியோ அண்ட் கேப் ரேஷியோ ஆர் தி 2 indicators to measure. ஸோ இதை தாண்டி அதர் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி என்ன? ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டி மெஷர்ஸ் தி குவான்டிட்டி, அப்சல்யூட் நம்பர்ஸ். ரிலேட்டிவ் பாவர்ட்டி மெஷர்ஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இஸ் மோர் புவர் தேன் 9000 ரூபாய் சம்பாதிக்கிறவர். அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியறதுனால இது குவாலிட்டேட்டிவ் மெஷர் அண்ட் வி கேன் மெஷர் தி இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தாண்டி அதர் 2 டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தா சிச்சுவேஷனல் பாவர்ட்டி அண்ட் ஜென்ரேஷனல் பாவர்ட்டி. சிச்சுவேஷனல் பாவர்ட்டி அண்ட் ஜெனரேஷனல் பாவர்ட்டி. சிச்சுவேஷனல் பாவர்ட்டினா இட்ஸ் அ டெம்பரரி டைப் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ சிச்சுவேஷன் பாவர்ட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா இட் இஸ் அ டெம்பரரி டைப் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி அக்கரன்ஸ் ஆஃப் அன் அட்வர்ஸ் ஈவெண்ட். அதாவது ஒருத்தர் வந்து நார்மல் ஸ்டேபிள் இன்கமில் இருக்கிற நார்மல் இன்கம் தான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் பிகாஸ் ஆஃப் சம் அட்வர்ஸ் ஈவெண்ட் இன் லைஃப், ஸோ லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட்னால சடனாக அவங்க வந்து ஒரு நார்மல் இன்கம் ஏர்னிங் பீப்புள்லேருந்து புவர்க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி அக்கரன்ஸ் ஆஃப் அன் அட்வர்ஸ் ஈவெண்ட் லைக் என்வாயன்மெண்ட் டிசாஸ்டர், ஜாப் லாஸ் ஆர் சிவியர் ஹெல்த் ப்ராப்ளம்னால என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்னால நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த இன்கம் லெவல்லேருந்து கீழே வந்து அவங்க புவர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது சிச்சுவேஷனல் பாவர்ட்டி. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனால அவங்க புவர் ஆயிட்டாங்க. ஜெனரேஷனல் பாவர்ட்டினா என்ன அப்படின்னா காலங்காலமாக புவராக இருக்கிறது. ஸோ சிச்சுவேஷனல் பாவர்ட்டினா அவங்க எப்போவுமே ரிச்சாக தான் இருந்தாங்க, நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனால புவர் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு பூகம்பம் வருது, இல்லை இஸ்ரேலில் வந்து ஒரு வார் நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல வார் நடக்குது, குண்டு போட்டாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் குண்டு போட்டு உங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா யூ வில் பி புவர். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு சுச்சுவேஷனால அவங்க புவர் ஆயிட்டாங்க. ஜென்ரேஷன் பாவர்ட்டினா அவங்க காலங்காலமாக புவர். அவங்க தாத்தாவும் புவராக இருந்தாங்க, அப்பாவும் புவராக இருந்தாங்க, இவங்களும் புவராக இருக்காங்க. இவங்க புவராக இருக்கிறதுனால இவங்களோட வரக்கூடிய சமுதாயமும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் புவராக இருக்கும். ஸோ அதான் வந்து ஜென்ரேஷனல் பாவர்ட்டி. இந்த ஜென்ரேஷனல் பாவர்ட்டி வந்து சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்னால இன்னும் இன்டென்சிஃபை ஆச்சு பேஸ்ட் ஆன் கேஸ்ட் அண்ட் ஜெண்டர். ஸோ இந்த ஜென்ரேஷனல் பாவர்ட்டி வந்து இஸ் தி ரீசன் ஃபார் விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அது காரணமும் ஜென்ரேஷனல் பாவர்ட்டி தான். ஸோ அதை தாண்டி வந்து அதர் 2 டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி எது அப்படின்னு பார்த்தா பிரைமரி பாவர்ட்டி அண்ட் செகண்டரி பாவர்ட்டி. பிரைமரி பாவர்ட்டினா என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவல் நார்மலாக நம்ம பாவர்ட்டி மெஷர் பண்ணுறோம்ல அந்த இண்டிகேட்டர் தான். ஒரு பர்சனுக்கு வந்து பேசிக் இன்கம் இன் லைஃப், அவங்க பேசிக்காக அவங்க லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தேவைப்படுற இன்கம்மை அவங்க ஏர்ன் பண்ணிக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பிரைமரி பாவர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃபுக்கு எவ்வளோ இன்கம் தேவையோ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணிக்கல, அப்படி இன்கம் ஏர்ன் பண்ணாதவங்கள நம்ம பிரைமரி பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி பாவர்ட்டினா என்ன அப்படின்னா அவங்களுக்கு நல்ல இன்கம் தான் வந்துச்சு, ஸோ வந்த இன்கம்மை சரியான பர்பஸ்க்கு பயன்படுத்தாமல் தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தி அவங்க புவராக இருக்காங்க. லைக் நம்ம அந்த டாஸ்மாகில் இருக்கிற அந்த பர்சனை கேஸாக எடுத்தோம்ல, 15,000 ரூபாய் இன்கம் இருந்தாலும் 8,000 ரூபாய் ஆல்கஹாலுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுனால 7,000 ரூபாய் தான் அவங்களால பேசிக் நெசசிட்டிஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அதனால் புவராக இருக்காரு. ஸோ தேவையில்லாத செலவுகள் பண்ணி தேவையில்லாத மிஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணி ஒருத்தர் புவராக இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம செகண்டரி பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சிச்சுவேஷனல் பாவர்ட்டினா ஒரு டெம்பரரியாக ஒரு சுச்சுவேஷனால புவரானவங்க, ஜென்ரேஷனல் பாவர்ட்டினா காலங்காலமாக புவராக இருக்கிறவங்க, பிரைமரி பாவர்ட்டினா பேசிக் இன்கம் கிடைக்காததுனால புவரானவங்க, செகண்டரி பாவர்ட்டினா அவங்களுக்கு இன்கம்லாம் இருக்குது, அவங்க பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணி அன்வான்ட் விஷயங்களுக்கு செலவு பண்ணி புவராயிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து செகண்டரி பாவர்ட்டி. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் வந்து விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ வாட் இஸ் விஷியஸ் சைக்கிள்? விஷியஸ்னா சைக்கிள், வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்னு எக்கனாமிக்ஸில் நம்ம ரெண்டு பார்ப்போம். ஸோ விஷியஸ் சைக்கிள் வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, விஷியஸ் சைக்கிள்னா வந்து இட் இஸ் அ நெகட்டிவ் சைக்கிள். அந்த சைக்கிளில் மாட்டினவங்க அவங்களோட லைஃப் வந்து நெகட்டிவாகவே போயிட்டுருக்கும். பிகாஸ் ஆஃப் பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் நெகட்டிவிட்டி திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும், அது விஷியஸ் சைக்கிள். வர்ச்சுவஸ் சைக்கிள்னா என்னதுன்னா அந்த சைக்கிளில் மாட்டினா பாசிட்டிவாக நடக்கும். ஸோ ஒரு நெகட்டிவில் மாட்டி அந்த நெகட்டிவில் மாட்டினதுனால இன்னும் லைஃப் நெகட்டிவ் ஆகி நெகட்டிவ்லேயே போயிட்டு அந்த நெகட்டிவ் சைக்கிளில் மாட்டிட்டு இருக்குது விஷியஸ் சைக்கிள். வர்ச்சுவஸ் சைக்கிள்னா பாசிட்டிவ். ஸோ ஒன்றுத்துக்குள்ளே போனதுனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடச்சிது, அந்த பாசிட்டிவ்னால அவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இன்னும் நிறைய வளர்க்குறாங்க. ஸோ அந்த வளர்ந்ததுனால இன்னும் அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இன்னும் நல்லா வளர்கிறாங்க. ஸோ அப்படி போகிறது வர்ச்சுவஸ் சைக்கிள். ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷியஸ் சைக்கிள்னா ஒய் அ பர்சன் இஸ் புவர் அப்படின்னு நம்ம கேட்டால் அ பர்சன் இஸ் புவர் பிகாஸ் த பர்சன் இஸ் புவர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து பாவர்ட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் பாவர்ட்டி இருக்குன்னா தேர் இஸ் பாவர்ட்டி பிகாஸ் தேர் இஸ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியாது, என்ன அவன் வை த பர்சன் இஸ் புவர்னா த பர்சன் இஸ் புவர் பிகாஸ் த பர்சன் இஸ் புவர் அப்படின்னு சொல்கிறது என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுதான் விஷியஸ் சைக்கிள். ஸோ விஷியஸ் சைக்கிள்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு புவர் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு புவர் ஃபேமிலி, அந்த அப்பா அம்மா வந்து ஒரு மேனுவல் லேபரிங் பண்ணுறாங்க. மேனுவல் லேபரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெருசாக இன்கம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ
அவங்க ப்ரெக்னன்சியில் இருக்கிறப்போ அந்த ஒய்ஃபும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தான், ஹஸ்பண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தான். பெருசாக நியூட்ரிஷன் சப்போர்ட்லாம் கிடைக்காதனால ஒழுங்கான நியூட்ரிஷன் கிடைக்கல ப்ரெக்னன்சி அப்போது அவங்களுக்கு பிறக்கிற ஆஃப் ஸ்ப்ரிங் அவங்க மால் நரிஷ்டாக தான் இருந்தாங்க ப்ரெக்னன்சி ஸோ அப்போ அவங்களுக்கு பிறக்க போகிற ஆஃப் ஸ்ப்ரிங்கும் மால் நரிஷ்டாக தானே பிறக்கும். மதர் மால் நரிஷ்டாக இருந்தால் பிறக்க போகிற குழந்தையும் மால் நரிஷ்டாக தான் இருக்கும். ஸோ குழந்தை பிறந்துச்சு. ஸோ குழந்தை பிறந்தவொடனே ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருக்கிறதுனால இமீடியட்லி வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த குழந்தைய நர்ச்சர் பண்ணி பார்த்துக்காம அடுத்த நாளே வந்து அவங்க திரும்ப ஒர்க் ஆரம்பித்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ குழந்தையோட நியூட்ரிஷன் மேலே இனஃப் கேர் வரல. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கவர்மெண்ட் இதில் ஏதோ கொஞ்சம் நியூட்ரிஷன் வந்துடுது. ஆனால் பேசிக்காக அந்த முதல் 2 வயசில் ஒழுங்கான நியூட்ரிஷன் கிடைக்காதனாலே தட் சைல்டு இஸ் நாட் கெட்டிங் இனஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ நியூட்ரிஷியஸ் டயட் இருந்தால் தான் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்குது. காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் சரியாக டெவலப் ஆகலை அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆகுது. இப்போ அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ காக்னேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால எஜுகேஷன் சரியாக வரல. ஸோ எஜுகேஷன் வரப்போ அவங்க ஸ்பெஷல் நீட்ஸில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கணும். பட் அவங்க வந்து எங்கே போயிருப்பாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போவாங்க. அட்லீஸ்ட் ஒரு மிட் டே மீலாவது கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் பிரேக்ஃபாஸ்ட்டும் போடுறாங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அந்த ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்குமானா கிடைக்காது. படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா வந்து காக்னேட்டிவ் எபிலிட்டிஸி இல்லை, ஸ்பெஷல் அட்டென்ஷனும் கிடைக்கலனா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அவங்களே படிப்பு மேலே டிஸ்ஜாயின்டாக இருப்பாங்க. இப்போ டக்குன்னு ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு ஆக்சிடென்ட் வருது, அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா ஒரு ஃபேமிலி இன்கம் வேணும்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சைல்டை வந்து நீ படிப்பு நிறுத்திட்டு நீ வேலைக்கு போ, நீ சைல்டு லேபர் ஆகு அப்படின்றாங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு இருந்த சைல்டு லேபர் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து அவங்களுடைய யங் ஏஜ்லேயே சைல்டு லேபர் ஆகிட்டாங்க, ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க 18 வயசு இருக்கிறப்போ அவங்க என்ன வேலைக்கு போவாங்க, அவங்க அகைன் ஒரு மேனுவல் ஒர்க், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தான் போவாங்க. அடுத்த தலைமுறையும் புவர் ஆகுது. ஸோ அதையும் தாண்டி அவங்க ஸ்கூலை முடிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடச்சிருக்கா, குவாலிட்டி ஹெல்த் கிடச்சிருக்கா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு குவாலிட்டியான நல்ல வேலைக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் போராக இருந்த ஒரே காரணத்தினால அடுத்த தலைமுறையும் போராக இருக்குது. ஸோ அந்த தலைமுறை போராக இருக்கிறதுனால அடுத்த தலைமுறை போராக இருக்குது. இதுக்கு பேர் தான் விஷயஸ் சைக்கிள். ஸோ இந்த விஷயஸ் சைக்கிள்லேருந்து வெளியே கொண்டு வரதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்போ நம்ம வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் தரோம், ஸ்காலர்ஷிப் தரோம். ஏன்னா எங்கேயாவது இதை உடச்சி அவங்களை வெளியே கூப்பிட்டு வரணும் அடுத்த தலைமுறை. அதனால தான் அடுத்த தலைமுறைக்கு கேப்பபிலிட்டி அப்ரோச் போங்க அப்படின்னு அமர்த்தியாசன் சொல்கிறார். ஸோ விஷயஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி ஒரு எக்கனாமி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் லெவல். ஒரு எக்கனாமியில் லோ எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. லோ எக்கனாமிக் க்ரோத் இருந்ததுன்னா மக்கள் கையில் லோ இன்கம் தானே இருக்கும். மக்கள் கையில் லோ இன்கம் இருக்குது அப்படின்னா மக்கள் கையில் இன்கமே இல்லைன்னா அப்போ சேவிங்ஸும் கம்மியாக இருக்கும். மக்கள் வந்து இனஃப் மணியை வந்து சேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மக்கள் இனஃப் மணியை சேவ் பண்ணல அப்படின்னா லோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ மக்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே பேங்க்கில் போய் போடுறப்போ அதுதானே இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மாறுது. ஸோ அப்போ மக்கள்கிட்ட லோ சேவிங்ஸ் இருந்தால் எக்கனாமியில் லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் லோ கேபிட்டல் ஃபார்மேஷன். மக்கள் ஏன் சேவ் பண்ணுறாங்க, ஃபியூச்சரில் பண்ணுற செலவுக்காக. எங்கே போய் சேவ் பண்ணுறாங்க, பேங்க்கில் போய் சேவ் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கில் போய் பணம் போட்டால் தானே பேங்க் வந்து லோன் கொடுத்து புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உருவாக்க முடியும். எக்கனாமியில் இருக்க எல்லாரும் போகிறனா யாரும் பேங்க்கில் பணமே போட மாட்டாங்க. யாரும் பேங்க்கில் பணமே போடலை அப்படின்னா பேங்க் கிட்ட ஏது பணம், லோன்ஸ். அப்போ யாருக்கும் பேங்க் லோனே கொடுக்க முடியாது. பேங்க் யாருக்கும் லோனே கொடுக்கலன்னா என்ன ஆகும், லோ இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது, திரும்ப எக்கனாமியே வளராது. எக்கனாமி வளரலன்னா என்ன ஆகும், லோ எக்கனாமிக் க்ரோத், லோ இன்கம். ஸோ இப்படி தான் ஒரு எக்கனாமி, ஒரு புவர் எக்கனாமி புவராகவே இருக்கும், அது வெளியவே வராது. ஸோ அதே மாதிரி வந்து லோ எஜுகேஷன், ஸோ லோ இன்கம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, லோ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் லெவல்ஸ் இருக்குது. லோ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இருக்கிறதுனால லோ ஹியூமன் கேபிட்டல். ஸோ எஜுகேஷனும் சரியாக கிடைக்கல, ஹெல்த்து சரியாக கிடைக்கலனா அவங்க வந்து ஒரு நல்ல ஹை இன்கம் ஜாபுக்கு போக முடியுமா, அவங்களால நல்ல ஒரு ஃபார்மல் ஸ்கில்டு ஜாபுக்கு போக முடியுமானா போக முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, அவங்க லோ இன்கம் ஜாபுக்கு போகிறாங்க. ஸோ லோ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், லோ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து இனஃப் லோ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் லோ இன்கம் ஜாபுக்கு தான் போகிறாங்க. ஸோ லோ இன்கம் ஜாபுக்கு போகிறதுனால திரும்ப அடுத்த தலைமுறையும் லோ எஜுகேஷன் அண்ட் லோ ஹெல்த் லெவல்ஸ்லேயே இருக்குது. ஸோ இதுதான் விஷயஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. விஷயஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டினா என்ன அப்படின்னா, எக்கானமியில் இனஃப் சேவிங்ஸ் இருக்காது, இனஃப் கன்சம்ஷன் இருக்காது. எக்கனாமியில் இருக்கிற எல்லாருமே புவர் அப்படின்னா அவங்க கையில் இன்கமே இருக்காதுல்ல. எல்லாமே புவர்னா அவங்ககிட்ட இனஃப் இன்கம் இல்லை. இனஃப் இன்கம் இருந்தால் தானே அவங்க டிமாண்டே ஜென்ரேட் பண்ண முடியும். அவங்களே புவராக இருக்காங்கன்னா அப்போ கம்மி இன்கம் தான் இருக்கும். கம்மி இன்கம்னா கம்மி டிமாண்ட். கம்மி டிமாண்ட்னா அப்போ அந்த டிமாண்டை வந்து கேட்டர் பண்ணுறதுக்கு சப்ளைவே ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ வென் தே ஆர் ஹேவிங் லோ டிமாண்ட், ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் அன் அடிஷ்னல் ப்ரொடக்ஷன். ஸோ லோ டிமாண்ட் தான் இருக்குது அப்படின்னா அந்த டிமாண்டை கேட்டர் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷனும் பண்ண தேவையில்ல, கேட்டர் பண்ணவே தேவையில்ல. ஸோ ப்ரொடக்ஷனும் இருக்காது. ஸோ லோ டிமாண்ட்னா லோ சப்ளை, லோ சப்ளைனா லோ ப்ரொடக்ஷன், லோ ப்ரொடக்ஷன்னா லோ ஜிடிபி. ஸோ அதனால் என்ன ஆகுது, லோ ஜிடிபி க்ரோத்தில் இருக்கும், எக்கனாமியே வளராது. இதுதான் எக்கனாமி ஆஸ் அ ஹோலில் விஷயஸ் சைக்கிள் நேச்சர். ஸோ புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இது வந்து ஹெல்த் புவர் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கிறதுனால
அவங்களுக்கு கம்மியான ஃபுட்டு தான் கிடைக்குது, அன்க்ளீன் வாட்டர் தான் கிடைக்குது, நோ ஸ்கூல்ஸ். ஸோ அதனால் ஈஸிலி அவங்களுக்கு டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு, எனர்ஜியே கிடைக்கிறது இல்லை. ஸோ டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால எனர்ஜிஸ் இல்லாததுனால ஒழுங்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடைக்கல. ஸோ ஒழுங்கான வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போனாலும் அவங்க வந்து அன்ஹெல்தியாக இருக்கிறதுனால லோ ப்ரொடக்டிவிட்டிலே இருக்காங்க. லோ ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறதுனால லோ இன்கம், லோ செல்ஃப் எஸ்டீம், அண்ட் அதனாலே என்ன ஆகிடுது, ஹை சைல்ட் பர்த்ஸ். ஸோ ஹை சைல்ட் பர்த் ஏன் நடக்குது, ஏன் புவர் பீப்புள் ஹை சைல்ட் பர்த் நடக்குது அப்படின்னா, சைல்டு லேபர், சைல்டு இஸ் தி ஒன்லி வெல்த் தே ஹேவ். ஸோ அது மூலமாக தே வில் சென்ட் தெம், யூஸ் தெம் அஸ் அ லேபர் டு ஏர்ன் மோர் இன்கம் அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸ் சொன்ன தியரி. ஸோ இந்த மாதிரி வந்து விஷஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி ஹெல்த் டைமென்ஷன்லையும் கண்டினியூ ஆகுது. ஸோ விஷஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி விஷஸ் சைக்கிள் இஸ் அ சைக்கிள் விச் சேஸ் தட் பீப்புள் ஆர் புவர் பிகாஸ் தே ஆர் புவர். ஸோ ஏன் வந்து ஒரு இடத்துல பாவர்ட்டி இருக்குன்னா, அங்கே பாவர்ட்டி இருக்கிறதுனால தான் பாவர்ட்டி இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும், இந்த விஷய சைக்கிளை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த விஷய சைக்கிள் எப்படி பிரேக் பண்ணுறது, ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும். எதர் ஒரு நல்ல ஹெல்த் கொடுத்தோ, நல்ல எஜுகேஷன் கொடுத்தோ, நல்ல இன்கம் கொடுத்தோ, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தோ. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அது பண்ண முடியும். ஸோ சோஷியல் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் வெரி மச் நெசசிட்டி ஃபார் பாவர்ட்டி அலிவியேஷன். ஸோ இந்த பாவர்ட்டியை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, பாவர்ட்டி மெஷர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வி சா பாவர்ட்டி லைன். ஸோ பாவர்ட்டி லைன் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் லைன் which is based on income or consumption levels that divides the population as per below poverty and above poverty. So World Bank வந்து World Bank வந்து poverty line எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா $2.215. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1990s பார்த்தீங்கன்னா $1 ஆரம்பிச்சிருக்கும். $1 வந்து 1.25 ஆயிருக்கும், அப்புறம் 1.75 ஆயிருக்கும், அப்புறம் 2 ஆயிருக்கும், இப்போது $2.15 வந்திருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இண்டிவிஜுவல் $2.5 ஏர்ன் பண்ணணும். Okay, so World Bank sets international poverty line at periodic intervals at the cost of living based on basic food, clothing, shelter. இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை. ஸோ ஒரு 28 லோ இன்கம் கண்ட்ரிஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு, அந்த கண்ட்ரியோட இன்கம் வச்சு $2.15 பெர் டேவை ஏர்ன் பண்ணுறத வச்சு தான் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு $2.15 ஏர்ன் பண்ணல அப்படின்னா அவங்க பிலோ பாவர்ட்டி லைன். $2.15 மேலே ஒரு நாள் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க அபோவ் பாவர்ட்டி லைன். ஸோ இது வந்து லோ இன்கம் கண்ட்ரிக்கு. லோவர் மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 3.65 பெர் டே அண்ட் $6.85 பெர் டே அப்படின்னு. ஸோ லோவர் இன்கம் கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரேட்டு, மிடில் இன்கம் கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரேட்டு, ஹையர் இன்கம் கண்ட்ரிஸ்க்கு ஒரு ரேட்டுன்னு வேர்ல்டு பேங்க் பாவர்ட்டி லைனை டிஸ்கிரைப் பண்ணுறப்போ ஒரு நாட்டோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏற்ற மாதிரி 3 டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் இந்த மாதிரி நம்ம 3 பாவர்ட்டி லைனை வச்சு மெஷர் பண்ணுறோமானா கிடையாது. நம்ம ரூரல் அர்பன் அப்படின்னு பிரிக்கிறோம், ரூரலுக்கு ஒரு ரேட், அர்பனுக்கு ஒரு ரேட்டுன்னு. பட் ஸ்டேட்ஸ்குள்ளேயே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மாறுதில்ல. ஒரு சில ஸ்டேட்ஸ் டெவலப்டு ஸ்டேட்ஸு. இப்போ டெல்லியில் இருக்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வேறு, சென்னையில் இருக்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வேறு, மதுரையில் இருக்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வேறு. லாஜிக் புரியுதா? ஸோ அப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அமாங் ஸ்டேட்ஸ் மாறும். தமிழ்நாடோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வேறு, பீகாரோடது வேறு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வச்சுருக்கணும். பட் ஸ்டில் ஸோ வேர்ல்டு பேங்கோட கரண்ட் ரேட் என்னென்ன அப்படிங்கிறது பேசிக்காக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட பாவர்ட்டி எஸ்டிமேஷன்ஸோட எவல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் பாவர்ட்டி எஸ்டிமேஷன் நடந்திருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக பாவர்ட்டி எஸ்டிமேஷனுக்கு என்னென்ன கமிட்டிலாம் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் வந்திருக்கா, எப்படி வந்து பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷன்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து தாதாபாய் நரோஜி. ஸோ தாதாபாய் நரோஜி வந்து கொண்டு வந்த பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது சப்சிஸ்டன்ட் காஸ்ட் பேஸ் பாவர்ட்டி லைன் ஆர் ஜெயில் பாவர்ட்டி லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவர் கொண்டு வந்த பாவர்ட்டி லைன் வந்து 1867-68 இந்த வருஷத்தோட ப்ரைஸஸை பேஸ் இயராக வச்சு இவர் கால்குலேட் பண்ணுறாரு. ஸோ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பாவர்ட்டி லைனை கால்குலேட் பண்ணுறது தாதாபாய் நரோஜி தான். அவரையும் கால்குலேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது அவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், இஸ் கிவிங் அன் எக்கனாமிக் அனாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவில் வந்ததுனால அதோடைய எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காக, பிரிட்டிஷ் ரூல் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட பாவர்ட்டி லைன் என்ன, வந்ததுக்கப்புறம் பாவர்ட்டி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பாவர்ட்டி லைனை மெஷர் பண்ணுறாரு. ஸோ ஹவு மச் பாவர்ட்டி இன்க்ரீஸ் இன் இந்தியா ஆஃப்டர் பிரிட்டிஷ் ரூல். ஸோ அதுக்கு என்ன ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாருன்னா ஜெயில் காஸ்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாரு. அதனால தான் அவரோட பாவர்ட்டி லைனை ஜெயில் காஸ்ட் பேஸ்ட் பாவர்ட்டி லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜெயில் காஸ்ட் பேஸ்டு பாவர்ட்டி லைன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜெயிலில் பேசிக்காக இப்போ ஒரு ஜெயிலனா எப்படி சாப்பாடு இருக்கும், 2 வேளை சாப்பாடு. பேசிக்காக ஜெயிலோட எய்ம் என்ன, அந்த ஜெயில் இன்மேட்டை வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் ஜெயிலில் இருக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கு என்ன ஃபுட்டு போடணுமோ அந்த ஃபுட்டு, ஜெயிலுக்கு என்ன
ஒரு ஜெயிலில் ஒரு ஆவரேஜ் ஒரு பிரிசனருக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்க்குறாரு. அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதை இன்கமாக வச்சுக்கிட்டு பாவர்ட்டி லைனை வரைஞ்சி அந்த இன்கமையாவது அவங்களால வெளியே ஏர்ன் பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. அப்படி ஏர்ன் பண்ண முடிஞ்சு அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அபோவ் பாவர்ட்டி லைன், அது கீழே இருக்கவங்க பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ ஒரு ஜெயிலில் ஒரு ஆவரேஜ் கைதிக்கு எவ்வளோ செலவாகுது பேசிக்காக அவருக்கு 2 வேளை சாப்பாடு போட்டு பேசிக்காக மெயின்டைன் பண்ணுறது, அந்த அந்த அமௌண்ட்டை தான் பாவர்ட்டி லைனுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு அதை இன்கமாக எத்தனை பேர் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஜெயில் பேஸ்டு லைனுக்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க அபோவ் பாவர்ட்டி லைன், அதையும் இன்கம் ஏர்ன் பண்ணாதவங்க பிலோ பாவர்ட்டி லைன். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கில் இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த எக்கனாமிக் கிரிட்டிக். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியன் எக்கனாமியை சுரண்டுது, ஸோ இந்தியன் எக்கனாமியோட டெவலப்மெண்ட்டை அவங்க உரியிறாங்க, ஸோ பிரிட்டிஷ் வந்தனால இந்தியன் எக்கனாமியோட வெல்ஃபேருக்கு அவங்க இல்லை இந்தியாவை டிகிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் தான் எக்கனாமிக் அனாலிசிஸ் வித் ரிசர்ச் பேப்பரோட கொடுக்குறாரு. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட ஒரு இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஃப்ரீடம் மூமெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ஏர்லி ஃபோர் ஃபாதர் தான் தாதாபாய் நரோஜி. ஸோ இவர் வந்து ஜெயிலில் வந்து ரைஸ் ஃப்ளோர், ஜெயிலில் இருக்கிற பேசிக் ஃபுட்டோட ரெஃபரன்ஸாக வச்சுட்டு பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த பாவர்ட்டி லைன் வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டியோடைய பாவர்ட்டி லைன். ஸோ நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 1938 அப்போ காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேரு தலைமையில் ஒரு நேரு தலைமையில் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவார். ஸோ இவர் எது செட் பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டி வந்து இந்தியாவோட பாவர்ட்டி எவ்வளோன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஒரு பாவர்ட்டி லைனை கொண்டு வராங்க. அந்த பாவர்ட்டி லைன் தான் இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டியோட பாவர்ட்டி லைன் 1938. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்கணும், இந்த கமிட்டி பேர் என்ன, எந்த இயர், அவங்க என்ன பண்ணாங்க. ஸோ இவங்களும் இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைன் தான் பண்ணுறாங்க. ப்ரீ செகண்ட் வேர்ல்டு வார் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு மாதம் வந்து அர்பன் ஏரியாவில் 25 வாங்கணும், ரூரல் ஏரியானா 15 rupees இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்படி ஏர்ன் பண்ணால் அதான் வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரீ செகண்ட் வேர்ல்டு வார் ப்ரைஸ், ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நம்ம ருப்பி டிவேல்யூவேட் பண்ணோம். ஸோ இது ப்ரீ வார் ப்ரைஸஸ். ஸோ அடுத்தது வந்து இதுக்கப்புறம் அது நேஷனல் பிளானிங் கமிட்டி ஆக்சுவலி என்னென்னா அதை செட் பண்ண உடனே என்ன ஆகிடும், செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்த பிறகு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அதெல்லாம் வந்து குவிட் இந்தியா வந்து எல்லோரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. திரும்ப ஜெயிலேருந்து வெளியே வந்து 1943 இல்லை 44 தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்த உடனே தான் இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மாடர்ன் இந்தியாவில் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷன் எப்போ நடக்குதுன்னா பிளானிங் கமிஷன் தான். ஸோ இந்தியாவில் பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னா பிளானிங் கமிஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் எஸ்டிமேட் பண்ணப்பட்ட எல்லா பாவர்ட்டி லைனும் பிளானிங் கமிஷன் எஸ்டிமேட் பண்ண பாவர்ட்டி லைன் தான். ஸோ பிளானிங் கமிஷன் தான் ஃபஸ்ட்டு 1962 ஒரு ஃபஸ்ட்டு பாவர்ட்டி லைனை கொண்டு வராங்க. 100 rupees to 125 per month. ஸோ ரூரல் ஏரியானா 100 rupees, அர்பன் ஏரியானா 125 per month. இந்த இன்கம்மை ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாரும் புவர். ஸோ இவங்க வந்து இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைன் தான் இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ டில் ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் வந்து இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைன் தான். ஸோ இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைன் வச்சு 100 rupees to 125 per month அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த அசம்ஷனில் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை கன்சிடரே பண்ணாமல் வெறும் இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைனை தான் இவங்க வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு பிளானிங் கமிட்டி. ஸோ இதுக்கப்புறமா வந்து கமிட்டியோட பேர் வந்து வைகே அலாக் கமிட்டி. ஸோ இந்த வைகே அலாக் கமிட்டி வந்து 1979 வருது. இவங்க தான் வந்து ஃபார் தி ஃபஸ்ட் டைம் தே ஆர் இன்ட்ரடியூசிங் கேலரி பேஸ்டு பாவர்ட்டி லைன். ஸோ கேலரி பேஸ்டு பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் கொண்டு வராங்க. ஸோ கேலரி பேஸ்டு பாவர்ட்டி லைன்னா என்ன? ஸோ கேலரி பேஸ்டுனா ஒரு பேசிக்ஸ் சஸ்டனன்ஸ் ஆஃப் லிவிங்கை வந்து வாழ்கிறதுக்கு எவ்வளோ கேலரி தேவை, ஸோ அந்த கேலரியை கன்சியூம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு நார்மலாக லிவ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ கேலரி தேவைன்னா ஒரு 2100 2400 கேலரிஸ் தேவை. அந்த 2100 to 2400 கேலரி வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த செலவை வந்து காஸ்ட் எடுத்துக்கிறாங்க. காஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை கன்சம்ஷன் பேஸ்டு பாவர்ட்டி லைனாக மாற்றுறாரு. ஸோ நீங்கள் வைகே அலாக் வந்தபோது நம்ம எதை நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக ஷிஃப்ட் ஆகிறது கேலரி பேஸ்டு பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறதுல ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ அதான் வந்து வி ஹாவ் டு நோட். ஸோ வைகே அலாக் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைன். ஸோ வைகே அலாக் கமிட்டி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது எது அப்படின்னு பார்த்தா கேலரிஸ். ஸோ அது வரைக்கும் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் அதை தான் கேலரி பேஸ்ட் அப்ரோச்சாக மாற்றுறாரு. ஸோ பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத வச்சு ஒரு இன்கம் பேஸ்டாக வச்சு
பிளானிங் கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வைகேலாவும் பிளானிங் கமிஷன் தான், லக்டாவாலாவும் பிளானிங் கமிஷன் தான், டெண்டுல்கரும் பிளானிங் கமிஷன் தான். ஸோ எல்லாம் பிளானிங் கமிஷன் போட்ட கமிட்டி தான். ஸோ வைகேலா கமிட்டி தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு ஆவரேஜ் பேசிக் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரி தேவை, அந்த கேலரியை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த செலவுக்கான இன்கம். ஸோ வைகேலாக வந்து இன்கம் பேஸ்ட் தான், இட்ஸ் நாட் கன்சம்ஷன் பேஸ்ட், இட் ஸ்டில் இன்கம் பேஸ்ட். ஸோ இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைன்னா அதை இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுறாரு. ஸோ ரூரல் ஏரியானா 2400 கேலரி தேவை, அர்பன் ஏரியானா 2100 கேலரி தேவை. ஏன் ரூரல் ஏரியாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ரூரல் ஏரியாவில் மேனுவல் ஒர்க் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால. ஸோ இவர் வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சரை உள்ளே சேர்க்கலை. ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சரை உள்ளே சேர்க்காம தான் வைகேலாகும் வந்து பாவர்ட்டி லைனை எஸ்டிமேட் பண்ணுறாரு. சரியா? ஏன்னா அது கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துரும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 79ல் இது வருது. அடுத்து வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் பண்ணுறோம். ஸோ ரஃப்லி எவ்ரி டிகேட் வந்து நம்ம பாவர்ட்டி லைனை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ண பிறகு போடப்பட்ட கமிட்டி தான் லக்டாவாலா கமிட்டி. லக்டாவாலா கமிட்டி 1993ல் போடுறோம். ஸோ அவங்க தான் வந்து கேலரி பேஸ்ட் அப்ரோச் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் லக்டாவாலா தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கன்சம்ஷன் பேஸ்டு பாவர்ட்டி லைனை கொண்டு வர்றாரு. ஸோ லக்டாவாலா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கன்சம்ஷன் பேஸ்டு பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன தான் கேலரி பேஸ்டை வந்து கண்டினியூ பண்ணாலும் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைன் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பாவர்ட்டி லைன் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல வேர்ல்டு பேங்க் வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ வேர்ல்டு பேங்க் பண்ணுற மாதிரியே இவரு வந்து என்ன சொல்கிறாரு, ஸ்டேட் பேஸ் தான் நம்ம கொண்டு வரலாம். ஆக்சுவலி வேர்ல்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து 92ல் தான் வந்திருக்கும், 1990ல் வந்திருக்கும். ஸோ அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்லேயே வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, எவ்ரி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைனை கொண்டு வரார். ஒரு ஸ்டேட்டும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாவர்ட்டி லைன் கொண்டு வரலாம். அதை தாண்டி இவர் வந்து அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக கொண்டு வரார். அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபரான சிபிஐ யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், ஏன்னா பொருளோட விலைவாசி உயர பாவர்ட்டி லைன் அட்ஜஸ்ட் ஆகணும்ல. ஸோ வில் பிரிங் அ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைன் பேஸ்ட் ஆன் சிபிஐ பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் இட்ஸ் அ கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைன். ஸோ இன்கம் பேஸ்டு பாவர்ட்டி லைன்லேருந்து ஃபஸ்ட்டு கன்சம்ஷன் பேஸ்ட் பாவர்ட்டி லைனாக மாறினது லக்டாவாலா டைமில். ஸோ ஒரு டைமில் என்னென்ன மாறுதுன்னு பாருங்கள். நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்கம் பேஸ்டு தான். வைகேலாக தான் அதில் என்ன பண்ணுறாரு, கேலரி பேஸ்டாக மாற்றுறாரு. கேலரி பேஸ்ட் பாவர்ட்டி லைன் தான் லக்டாவாலா கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் அது ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக மாற்றுறாரு. சிபிஏ அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக அது கொண்டு வராரு. கூடவே வந்து இன்கம் பேஸ்ட் அப்ரோச் வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் அப்ரோச்சாக மாற்றினது லக்டாவாலா கமிட்டி தான். ஸோ லக்டாவாலா இஸ் கன்சம்ஷன் பேஸ்ட். ஸோ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா நம்ம போட்ட பாவர்ட்டி லைனுக்காக போட்ட கமிட்டி தான் டெண்டுல்கர் கமிட்டி. ஸோ டெண்டுல்கர் கமிட்டி வந்து 2009ல் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தராங்க. ஸோ டெண்டுல்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி அவங்க கேலரி பேஸ்டிலேருந்து நியூட்ரிஷன் பேஸ்டுக்கு மாறுறாங்க. ஸோ கேலரி பேஸ்டு நியூட்ரிஷன் பேஸ்டுனா என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 2100 கேலரி வாங்கினா போதும், 2400 கேலரி வாங்கினா போதும்னா, நீங்கள் கடைக்கு போய்ட்டு ஒரு 6 சமோசா வாங்குறீங்க. 6 சமோசாவும் அந்த பச்சை சட்னியும் அந்த ரெட்டு சட்னியும் போட்டு கலந்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 கேலரி வந்துடும். அப்போ டெய்லி 6 சமோசா சாப்பிட்டா போதுமா? ஸோ டயட் அப்படிங்கிறது பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும், நியூட்ரிஷியஸ் டயட்டாக இருக்கணும். வெறும் 2100 கேலரி வந்துச்சா அப்படின்னு மட்டும் பார்க்காம அது ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷியஸாகவும் வந்துச்சா அப்படிங்கிறத பார்த்து அதை பேஸ் பண்ணி பாவர்ட்டி லைனை கால்குலேட் பண்ணுறது தான் நியூட்ரிஷன் பேஸ்டு பாவர்ட்டி லைன். ஸோ இவர் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்லேருந்து திரும்ப இவர் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக, பட் என்னதுன்னா ரூரல் ஏரியாவுக்கும் அர்பன் ஏரியாவுக்கும் யூனிஃபார்மிட்டி கொண்டு வர்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ரூரல் ஏரியாவுக்கு கம்மி நியூட்ரிஷன், அர்பன் ஏரியாவுக்கு அதிக நியூட்ரிஷன் அப்படின்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே யூனிஃபார்ம் லைன் வந்து கொண்டு வராரு. இவர் தான் ஃபார் தி ஃபஸ்ட்டு டைம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை உள்ளே கொண்டு வராரு. ஸோ டில் லக்டாவாலா கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வாஸ் கெப்ட் அவுட் ஆஃப் தி பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷன். ஸோ அப்படி பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷனுக்கு வெளியே இருந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்தது சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி தான். ஸோ அப்போது லக்டாவாலா வரைக்கும் ஹெல்த் எஜுகேஷன் வெளியே இருக்குது. ஸோ ஒரு கமிட்டிலையும் எதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு நோட். ஸோ ரூரல் ஏரியாவில் பெர் மந்த் 27 பெர் டே 27 ருபீஸும், அர்பன் ஏரியாவில் பெர் டே 33 ருபீஸும் ஏர்ன் பண்ணால் அதான் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதான் வந்து இவர் கொண்டு வந்த பாவர்ட்டி லைன். ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு அடுத்தா நம்ம அப்டேட்டடாக கொண்டு வந்தது தான் ரங்கராஜன் கமிட்டியோடைய பாவர்ட்டி லைன். ஸோ சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தே ஆர் பிரிங்கிங் இன் ஸோ சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, நியூட்ரிஷன் பேஸ்டு பாவர்ட்டி லைனை கொண்டு வராங்க. ஸோ நியூட்ரிஷன் பேஸ்டு பாவர்ட்டி லைன்னா,
ஸோ தே ஆர் மூவிங் அவே ஃப்ரம் கேலரி பேஸ் டு நியூட்ரிஷன் பேஸ். இது முதல் சேஞ்சு. ரூரல் ஏரியாவுக்கு வேறு கேலரி லெவல், அர்பன் ஏரியாவுக்கு வேறு கேலரி லெவல்னு இல்லாமல் யூனிஃபார்மாக கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து சுரேஷ் டெண்டுல்கர் கொண்டு வந்தது தே இன்க்ளூடட் ஹெல்த், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரியான செலவுகள். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கூட கொண்டு வருவார். எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டு, ஹவுஸ் ரெண்ட்டு, இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருவார். அது என்ன வெறும் ஃபுட்டு மட்டும் கொடுத்தா போதுமா? ஸோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இவர் கொண்டு வராரு. பட் சுரேஷ் டெண்டுல்கருடைய இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் அவர் வந்து 2733 அப்படின்னு சொன்ன இந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போசிஷன் வந்ததுனால தான் ரங்கராஜன் கமிட்டி போடுறாங்க. ரங்கராஜன் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் டு வெரிஃபை, அதாவது சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டியோடைய பாவர்ட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை திரும்ப வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக போட்டது தான் ரங்கராஜன் கமிட்டி. இட்ஸ் நாட் அ நியூ கமிட்டி. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டியில் பிரச்சனை வந்தனால அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக போட்டது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேலரிஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் அப்படின்னு இண்டிவிஜுவல் டார்கெட்லாம் கொடுத்து ஒரு புது பாவர்ட்டி லைனை கொண்டு வராரு. ஸோ இவர் பெருசாக சேஞ்சஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து நியூட்ரிஷன் லெவல்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் நம்பராக தரார். ரூரல் ஏரியாவில் 32 ரூபா, அர்பன் ஏரியானா 47 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் பாவர்ட்டி லைன் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் ரங்கராஜன் கமிட்டி. பட் வெதர் கவர்மெண்ட் வந்து ரங்கராஜன் கமிட்டியோட பாவர்ட்டி லைனை அக்செப்ட் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து தே டிடன்ட் டேக் தி ரங்கராஜன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபைனலாக சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டியை தான் பாவர்ட்டி லைன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண பாவர்ட்டி லைன்ஸ் அப்படின்னா எதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனோடது, வைகேலாவோடது, லக்டாவாலாவோடது, சுரேஷ் டெண்டுல்கரோடது. ஸோ சுரேஷ் டெண்டுல்கருடைய பாவர்ட்டி லைன் 2011 உடைய ப்ரைஸஸை பேஸ் பண்ணி 2013 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணுறப்போ இந்தியாவில் மொத்தம் வந்து 22% வந்து பாவர்ட்டி இருந்துச்சு அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சுரேஷ் டெண்டுல்கருடைய பாவர்ட்டி லைன். ஸோ 2011 ப்ரைஸஸ் வச்சு 2013 சுரேஷ் டெண்டுல்கர் மெத்தடில் ரிலீஸ் பண்ண பாவர்ட்டி லைனை தான் கடைசியாக கவர்மெண்ட் வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்னு டிக்ளேர் பண்ண பாவர்ட்டி லைன். ஏன்னா வேறு எதையுமே அதுக்கப்புறம் பாவர்ட்டி லைன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணல. இதுதான் பாவர்ட்டி லைன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் கமிட்டி ஏற்றுக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 2013 சுரேஷ் டெண்டுல்கரை பேஸ் பண்ணி பாவர்ட்டி லைனை கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, புது கவர்மெண்ட் வந்துச்சு. புது கவர்மெண்ட் வந்தோடனே பிளானிங் கமிஷனே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாவர்ட்டி எஸ்டிமேஷனோட ரோல் யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா புதுசாக உருவாக்குன நீத்தி ஆயோகுக்கு போச்சு. ஸோ புதுசாக வந்த நீத்தி ஆயோக் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ புதுசாக வந்த நீத்தி ஆயோகில் அரவிந்த் பனகாரியா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியை வச்சு அரவிந்த் பனகாரியா கமிட்டியை வச்சு பாவர்ட்டி எஸ்டிமேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ அரவிந்த் பனகாரியா கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் தராங்க அப்படின்னா நம்ம எய்தர் வந்து சுரேஷ் டெண்டுல்கர் மெத்தடை அடாப்ட் பண்ணலாம், இல்லை ரங்கராஜன் மெத்தடை அடாப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீத்தி ஆயோக் வந்து ஒரு புது மெத்தடை கொண்டு வர போகிறோம், மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி பேஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வந்திருக்கும், அது பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பாவர்ட்டி லைன் பார்க்குறோம். பாவர்ட்டி லைன் பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு லைன் வரைகிறோம். 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணால் பேசிக் இன்கம், அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணால் அபவ் பாவர்ட்டி லைன், அதை விட கம்மியாக ஏர்ன் பண்ணால் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு நம்ம சொல்லி மெஷர் பண்ணி இந்தியாவில் 22%, 29% அப்படின்னு பர்சன்டேஜஸ் சொல்கிறோம் எவ்வளோ பாவர்ட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பாலிசி மேக்கிங் பர்பஸ்க்காக, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கிங் பர்பஸ்க்காகவும் எவ்வளோ பாவர்ட்டி இருக்குதுன்னு ஒரு எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக போடப்படுறது தான் பாவர்ட்டி லைனே தவிர இதை வச்சு நம்ம பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதில்ல. இதை வச்சு நம்ம யார் யார் புவர் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இதை வச்சு எடுக்கிறதில்ல. இதை வச்சு நம்ம லிஸ்ட் எடுத்தால் என்ன ஆகும், இப்போ 10,000 ரூபா தான் நீங்கள் வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்னு வைக்கிறீங்கன்னு வைங்க. அப்போது 11,000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு எந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் வேணாமா, 12,000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு எந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் வேணாமா, அவர் வந்து பணக்காரரா? சரி, 15,000 ரூபா சம்பாதிக்கிறவரே வந்து பணக்காரரான்னு சொல்லுங்கள், கிடையாது. ஸோ அப்போது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வெறும் பாவர்ட்டி லைனை மட்டும் வச்சுக்கிட்டு பாவர்ட்டி லைனு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பாவர்ட்டி லைன் இஸ் நாட் அ அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் பாவர்ட்டி, இட் இஸ் அ வெரி க்ரூட் மெஷர்மெண்ட். நீங்களே பார்த்தீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு க்ரூட் மெஷர்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட்டே இல்லை. ரியாலிட்டி என்ன, வெறும் ஒரு கேலரி மட்டும் சாப்பிட்டா போதுமா, வெறும் வந்து கேலரி சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ அப்போது ரியாலிட்டியில் யார் யார் புவர்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போட்டுச்சுன்னா யார் யாருக்கு அது போய் சேரணுங்கிறதுக்காக இதை போடல. எக்கனாமியில் பாலிசி மேக்கிங்கில் ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தேவை. இப்போ எவ்வளோ இருக்குது, 22 இருக்குது. கவர்மெண்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்கீம் போடுறாங்க. 5 வருஷத்துக்கு ஸ்கீம் போட்டோன்னே அந்த 22 எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இப்படி பாலிசி மேக்கிங் போட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஏறி இருக்குன்னு ஒரு இண்டிகேஷன் பர்பஸ்க்காக தான் பாவர்ட்டி லைன் இருக்கே தவிர அதை வச்சு நம்ம பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை பண்ணுறதே இல்லை. நம்ம பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட் போடுற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது எது அப்படின்னு பார்த்தா அது டோட்டலாக வேறு. அதுதான் வந்து சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ். 2011 கவர்மெண்ட் வந்து சென்சஸ் நடத்துகிறப்போவே கூடவே சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு ஒரு சென்சஸ் நடத்துனாங்க.
இந்த சென்சஸில் வந்து எஸ்ஆர் ஹாஷிம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணியும் பிளானிங் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வந்து ஒரு 14 ஆட்டோமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன் பேராமீட்டர்ஸை கொண்டு வராங்க. கவர்மெண்ட் போடுற பாவர்ட்டி எலிவேஷன் திட்டம் யார் யாருக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் லிஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா சென்சஸ்லேருந்து எல்லாரோட பேரும் எடுத்துக்கிறோம். ஒரு 14 க்ரைட்டீரியா வச்சு நம்ம அந்தந்த க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று 2 க்ரைட்டீரியா இருந்தாலே அவங்கள லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துடுறோம். அதான் வந்து போர்டிஷன் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லாரோட லிஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையும் நம்ம எடுத்துப்போம். அந்த கிராமத்தில் இருக்க என்டையர் பாப்புலேஷன் எடுத்துக்கிறோம். 14 க்ரைட்டீரியாஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. அந்த 14 ஆட்டோமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒரு 4-5 க்ரைட்டீரியா பூர்த்தி ஆச்சு அப்படின்னா அவங்கள அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அப்போது ஒரு கிராமத்தில் வந்து 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறோம். அப்படி வந்து ஒரு 200 பேர் எடுத்தோடனே மிச்சம் வந்து 800 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 5 பேராமீட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ளூஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் இன்க்ளூஷன்னா அந்த 5 பேராமீட்டரை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேண்டேட்டரியாக உள்ளே தான் இருக்கணும். அவங்கள்ட்ட இந்த எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா இருந்தாலும் அவங்கள வெளியே எடுக்கக்கூடாது, அவங்களை நிச்சயம் உள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 5 க்ரைட்டீரியா. அந்த க்ரைட்டீரியா அப்ளை பண்ணோன்னே ஒரு 20 பேர் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ மொத்தம் 820 பேர் நம்ம வச்சுருக்கோம். இந்த 820 பேரையும் நான் வி ஆர் கோயிங் டு யூஸ். இந்த 820 பேரை தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி பெனிஃபிஷரிஸ். இந்த 820 பேரை தான் நம்ம பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு வச்சுருக்க போகிறோம். இவங்களை நம்ம 7 க்ரைட்டீரியா ஆஃப் டெப்ரிவேஷனில் மெஷர் பண்ணுறோம். ஸோ 7 க்ரைட்டீரியா ஆஃப் டெப்ரிவேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெப்ரிவேஷனில் எத்தனை டெப்ரிவேஷன் பூர்த்தி ஆகுதோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து இப்போது ஆவாஸ் யோஜனா போடும்போது 4 டெப்ரிவேஷன் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிறவங்களுக்கு தான் அந்த ஸ்கீமு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை 5 டெப்ரிவேஷன் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிறவங்களுக்கு தான் ஸ்கீமு, இல்லை 2 டெப்ரிவேஷன் க்ரைட்டீரியா மேட்ச் ஆனாலே அவங்களுக்கு அந்த பெனிஃபிஷரி அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்க எல்லார் பேர் லிஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஒரு சில க்ரைட்டீரியா பூர்த்தி ஆச்சுன்னா அவங்க லிஸ்ட்லேருந்து எடுத்துடுவாங்க, ஒரு சில க்ரைட்டீரியா பூர்த்தி ஆச்சுன்னா அவங்க லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே எக்ஸ்க்ளூஷனில் இருக்கிறதுனா என்ன, ஒரு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் இல்லைனா ஒரு போட்டு இல்லைனா காரு இல்லைனா அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்டு, கிசான் கிரெடிட் கார்டில் 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தா, இல்லை ஹவுஸ் ஹோல்டில் யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால், இல்லை அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, இல்லை ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுறாங்க, வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை லேண்ட்லைன் ஃபோனோ இருந்தாலோ, இல்லை 2.5 ஏக்கர் இல்லை 7.5 ஏக்கர் லேண்ட் இருந்தாலோ நம்ம அந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சு எடுக்கிறோம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நான் நோட்ஸ் போடும்போது நீங்கள் ஃபேக்சுவலாக படிங்க. இதில் எந்த பேராமீட்டர் சூட் ஆனாலும் அவங்க எடுத்துருவாங்க. அதே மாதிரி வீடே இல்லாதவங்க, வித்தவுட் எனி ஹவுஸ், டெஸ்டிடியூட் லிவிங் ஆன் ஆர்ம்ஸ், ரோட்டில் வந்து டெஸ்டிடியூட்ஸாக இருக்கவங்க, டெஸ்டிடியூட்ஸ்னால் எல்லாராலையும் கைவிடப்பட்டு இருக்கிறவங்க, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஃபார் ஃபேமிலிஸ். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னா என்ன, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஹூ மனித மலத்தை கைகளால் அள்ளும் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம ஒரு சில குரூப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டியை வந்து காலங்காலமாக வந்து அந்த வேலை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்டையர் சொசைட்டியை வந்து தே டிஸ்கிரிமினேட்டட். ஸோ அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட அந்த கம்யூனிட்டிஸ் தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் கம்யூனிட்டிஸ். அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் அண்ட் லீகலி ரிலீஸ் பாண்டட் லேபர். பாண்டட் லேபர்னா கொத்தடிமை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மேண்டேட்ரியாக லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும். அவங்கள்ட்ட காரே வச்சுருந்தாலும் அவங்க உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபைனலாக வந்து டெப்ரிவேஷன் க்ரைட்டீரியா. டெப்ரிவேஷன் க்ரைட்டீரியானா இதை வச்சு லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுறோம். அந்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் பெனிஃபிஷரினா, அவங்க வீட்டில் கச்சா ஹவுஸா பக்கா ஹவுஸா, வீட்டில் வந்து ஒர்க்கிங் ஏஜ் மெம்பர் இருக்காரா, இல்லை ஃபீமேல் ஹெட்டட் ஃபேமிலியா அப்படின்னு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆவாஸ் யோஜனாவுக்கு 4 க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ஆவாஸ் யோஜனாவில் எலிஜிபிள். அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத்துக்கு வந்து 3 க்ரைட்டீரியா மேட்ச் ஆனாலே ஆயுஷ்மான் பாரத்க்கு எலிஜிபிள் அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரி க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி பஞ்சாயத்து லெவலில் இந்த க்ரைட்டீரியாலாம் வச்சு நம்ம பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்கீம் கொண்டு போகிறோம். நான் இது போட்டோன்னே நீங்கள் வீட்டில் போய் படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதான் வந்து சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் வித் விச் வி ஆர் பிரிங்கிங் இன் தி பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன். கிளியரா? ஸோ அடுத்து வந்து இதோட வரிசையில் ஆஃப்டர் டெண்டுல்கர் கமிட்டி நீத்தி ஆயோக் வந்துருச்சு. நீத்தி ஆயோக் வந்த பிறகு நீத்தி ஆயோக் வந்து பாவர்ட்டி மெஷர்மெண்ட்காக கொண்டு வந்த இண்டெக்ஸ் தான் வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ பாவர்ட்டி இஸ் மல்டி டைமென்ஷனல் இன் நேச்சர். ஸோ இட் கேனாட் பி மெஷர்ட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இன்கம் ஆர் கேலரிஸ் ஆர் சம்திங். ஸோ அந்த மல்டி டைமென்ஷனல் மெஷர் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து இட் வாஸ் லான்ச்டு பை நீத்தி ஆயோக். ஸோ அந்த நீத்தி ஆயோக் வந்து லான்ச் பண்ணி 2015 பேஸ் இயராக வச்சு லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ நீத்தி ஆயோக் வந்து 2018லையும் 2021லையும் 2023லையும் இந்த 3 இயர்ஸ்லையுமே 3 வாட்டி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணி டேட்டாவை கொடுத்துட்டாங்க. 2018ல் மெஷர் பண்ணுறப்போ இந்தியாவோட பாவர்ட்டி லெவல்ஸ் 25 இருந்துச்சு. 2021ல் மெஷர் பண்ணுறப்போ அது 15 மாறுச்சு. இப்போ லேட்டஸ்ட் டேட்டா படி இந்தியாவோட பாவர்ட்டி லெவல்ஸ் வந்து 11.2% தான் இருக்குது. ஓகே, 11.2% தான் இந்தியாவோட பாவர்ட்டி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் பாவர்ட்டியை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு 12 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. எவ்வளோ கிரைட்டீரியா? 12 கிரைட்டீரியா. ஸோ வேர்ல்ட் பேங்க் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் அவங்களும் வச்சுருக்காங்க. அதில் 10 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்க பாவர்ட்டியை வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம வேர்ல்ட் பேங்கோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம 2 கிரைட்டீரியாவை ஆட் பண்ணி 12 கிரைட்டீரியா வச்சு இப்போது பாவர்ட்டி மெஷர்மெண்ட் பண்ணுறோம். பட் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை அவங்க வந்து அஃபிஷியல் பாவர்ட்டி லைனாக டிக்ளேர் பண்ணாங்களான்னா பரல. இது அஃபிஷியல் பாவர்ட்டி லைன் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வச்சு தான் தே ஆர் மெஷரிங். இப்போ வந்து அந்த பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. பட் அஃபிஷியலாக இதுதான் பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ அந்த 12 கிரைட்டீரியா என்ன? நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மெஷர் பண்ணுறப்போ எப்படி ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் பிரிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து. ஸோ ஹெல்த்தை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. நியூட்ரிஷன், சைல்டு அண்ட் அடலசன்ட் மார்டாலிட்டி அண்ட் ஆன்டிநேட்டல் கேர். ஆன்டிநேட்டல் கேர்னா மெட்டர்னல் உமன். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கா. நியூட்ரிஷன்னா அவங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன் லெவல்ஸ் இருக்கா. சைல்டு அண்ட் அடலசன்ட் மார்டாலிட்டினா 18 வயசுக்குள்ளே ஃபேமிலியில் யாராவது இறந்து போயிட்டாங்களா. ஆன்டிநேட்டல் கேர் அப்படின்னா என்னதுன்னா, லேட்டஸ்ட்டாக வந்து யாராவது வீட்டில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்களா, அப்படி டெலிவரி பண்ணப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் போய் பண்ணாங்களா இல்லை வீட்லேயே பிரசவம் நடந்துச்சா. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன், சைல்டு அண்ட் அடலசன்ட் மார்டாலிட்டி அண்ட் ஆன்டிநேட்டல் கேரை வச்சு ஹெல்த் இண்டிகேட்டரை மெஷர் பண்ணுறாங்க. எஜுகேஷனை வந்து இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்கும் ஸ்கூல் அட்டண்டன்ஸ். ஸோ இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்னா எவ்வளோனா, அட்லீஸ்ட் 10 வருஷமாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாரும் ஸ்கூல் போயிருக்காங்களா. இப்போ நீங்களும் நானும் ஆவரேஜாக எடுத்து பார்த்தா நம்ம எல்லாருமே மினிமம் 12 வருஷமாவது ஸ்கூல் போயிருப்போம். ஏன்னா 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும். அதை தாண்டி எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிலாம் படிச்சிருந்தா 15 வருஷம் கூட போயிருப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து நிச்சயமாக 12 இயர்ஸ் டு 15 இயர்ஸ் ஸ்கூல் போயிருப்பீங்க. மினிமம் 12 இயர்ஸ், மேக்ஸிமம் 15 இயர்ஸ் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இங்கே எப்படி மெஷர் பண்ணுறப்போ நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருமே அவ்வளோ போயிருப்பாங்களா? ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் அவ்வளோ போகல. இந்த ஜென்ரேஷன் தான் போகுது. ஸோ அட்லீஸ்ட் 10 இயர்ஸாவது போயிருக்கணும். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் கூட அவங்க ஸ்கூல் போகலன்னா அவங்க டிப்ரைவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்கூல் அட்டண்டன்ஸ் வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இண்டிகேட்டர்ஸோட மீனிங்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரியா? ஸோ எஜுகேஷனுக்கு 2. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, வீட்டை பேசிக்காக தேவைப்படுற கனெக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வீடு. ஸோ இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கா. ஸோ அந்த வீட்டுக்கு டாய்லெட் கனெக்ஷன் இருக்கா, தண்ணி கனெக்ஷன் இருக்கா, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டில் சமையலுக்கு கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறாங்களா. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து ஒரு பேசிக் அசட்ஸ் இருக்கா. பேசிக் அசட்ஸ்னால் என்ன? ஒரு பைசைக்கிள், மோட்டர் பைக்கு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஜன்தன் யோஜனாவில் நம்ம எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெஷர் பண்ணுறதுக்கு 7 இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு 7, ஹெல்த்துக்கு 3, எஜுகேஷனுக்கு 2. ஸோ இந்த 12 இண்டிகேட்டரை வச்சு தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறது தான் இந்தியாவோட கரண்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வந்து 11.28%. ஸோ கடந்த 9 வருஷத்தில் 24 கோடி பேர் பாவர்ட்டி லைன்லேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நீத்தி ஆயோக் சொல்லுது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக கொண்டு வர எல்லா ஸ்கீம்ஸுமே இந்த 12 இண்டிகேட்டரையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனுக்கு போஷான் அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது. சைல்டு அண்ட் அடோலசன்ட் மார்டாலிட்டி தான் ஜனனி இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நியூட்ரிஷனுக்கு போஷான் அபியான், சைல்டு அண்ட் அடோலசன்ட் மோர்டாலிட்டியை ப்ரிவென்ட் பண்ண தான் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் இருக்குது. அட்டண்டன்ஸ்க்கு ஆன்டிநேட்டல் கேருக்கு என்ன பண்ணுறோம்? பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு மெட்டர்னிட்டிக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் மாத்ரு வந்தனாவும் ஜனனி சுரக்ஷாவும் தான் சொல்கிறேன். மாத்ருத்வ ஷயோ அபியான்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்கும் ஸ்கூல் அட்டண்டன்ஸ்க்காக என்ன கொண்டு வந்தோம்? சர்வ சிக்ஷா அபியான்னு முன்னாடி இருந்தது. அது இப்போ சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு மாறிடுச்சு. சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்புறமா வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இது ரெண்டும் கொண்டு வந்து எஜுகேஷன் கொண்டு வரோம். ஸோ அடுத்து குக்கிங் ஃபியூவல் கொடுக்கறதுக்கு உஜ்வாலா யோஜனா, சானிடேஷனுக்காக ஸ்வச் பாரத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் டாய்லெட் கொடுக்குறோம், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ. ஜல் ஜீவன் மிஷனில் எல்லாருக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம். சௌபாக்கியா ஸ்கீமில் எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி போகுது.
பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால எல்லாருக்கும் வீடு, பேங்க் அக்கௌண்ட் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ அசட்ஸுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் எதுவும் ஸ்கீம் போடல, மிச்சம் எல்லாத்துக்கும் போடுறாங்க. நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அசட்ஸ்க்கும் போட்டிருக்காங்க. தமிழ்நாடுலாம் குக்கிங் ஃபியூல் 2006 வந்து போட்டாச்சு. கலைஞர் ஆட்சியில் அது வந்திருக்கு. சானிடேஷனுக்கு வந்து நம்ம டாய்லெட் கட்டி கொடுக்குறதோ இல்லை ஹவுசிங் வந்து சமத்துவபூர்வம் அந்த மாதிரி விஷயங்களும் எப்போதுலேருந்தோ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து அசட்ஸ்க்கும் நம்ம தரோம். அசட்ஸ்க்கு என்ன தந்தோம்? டிவி கொடுத்தோம், அப்புறமா வந்து ஃபேனு கொடுத்தோம், அப்புறமா மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம். உங்களுக்கு புரியுதா? லேப்டாப் தரோம், சைக்கிள் தரோம். ஸோ இந்த மாதிரி அசட்ஸ் கூட வி ஆர் ஹேவிங் ஸ்கீம்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் இந்த 12 இண்டிகேட்டர் தான் இருக்கும். ஸோ இப்படி கவர்மெண்ட் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டதுனால தான் கடந்த 10 வருஷத்தில் 20 கோடி மக்கள் வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 12 இண்டிகேட்டர் என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இப்போ யூஎனோட யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணுற மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் 10 இண்டிகேட்டர் தான் இருக்குது. நம்ம 12 இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட 12 இண்டிகேட்டர் அப்போ ஏதோ ஒன்று 2 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ அவங்க வச்ச 10 நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அப்படி 2 எக்ஸ்ட்ரா போட்டது எது அப்படின்னா ஆன்டிநேட்டல் கேர். ஸோ ஆன்டிநேட்டல் கேர்னா ஆஃப்டர் மெட்டர்னிட்டி, குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு இருக்கிற கேர். குழந்தை பிறக்கிறப்போ ப்ரெக்னன்சி எப்போ கொடுக்குற கேரும். ரெண்டாவது வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியா வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் மூலமாக நம்ம பாவர்ட்டி லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு சி லொரன்ஸ் கர்வ் அண்ட் கினி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லொரன்ஸ் கர்வும் கினி கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படிங்கிறது we will see. ஸோ வாட் இஸ் லொரன்ஸ் கர்வ்? ஸோ லொரன்ஸ் கர்வும் பார்த்துட்டு இன்இக்வாலிட்டின்னு என்னன்னு பார்த்துட்டு இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ ஹவுஸ் ஹோல்டை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்டை வந்து அவங்களோட இன்கம் லெவல்ஸை பேஸ் பண்ணி பாட்டம் 10%, 20%, 30, 40 அப்படின்னு நம்ம போடுறோம், அப் டு 100 வரைக்கும். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அவங்களோட இன்கம் வச்சு நம்ம பர்சன்டேஜாக பிரிக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ இது வந்து பாட்டம் 10%, பாட்டம் 20%, பாட்டம் 40%. இது வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா பாட்டம் 40%. ஸோ இது வந்து டாப் 10. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இது அவங்க கையில் எவ்வளோ இன்கம் இருக்குது, 10, 20, 30, 40, 50, 100 அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளோ இன்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கிறோம். ஸோ பாட்டம் 10% ஆஃப் தி இண்டிவிஜுவல் கிட்ட 10% இன்கம் இருக்குது, பாட்டம் 20% ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட 20% இன்கம் இருக்குது, 30% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட 30% இன்கம் இருக்குது. அப்போ 100% கிட்ட 100% இருக்குது அப்படின்னு ஒரு ஈக்குவல் சொசைட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டியாக இருக்கும். ஸோ லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னா, பாட்டம் 30% பாப்புலேஷன் கிட்ட நாட்டோட 30% இன்கம் இருக்குது. இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டம் 50% எடுத்து மெஷர் பண்ணாலும் அவங்கள்ட்ட 50% இன்கம் இருக்குது. ஸோ அப்படி பாட்டம் 10% கிட்ட 10% ஆஃப் தி கண்ட்ரிஸ் இன்கம் இருக்குது அண்ட் வெல்த் இருக்குது. பாட்டம் 50% எடுத்து பார்த்தா அவங்க 50% ஆஃப் தி வெல்த் வச்சிருக்காங்கன்னா அதான் ஈக்குவல் சொசைட்டி. எல்லாருக்கும் இன்கம் சமமாக இருந்துச்சுன்னா எல்லார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் அப்படி தான் இருக்கா? பட் எல்லா நாட்டோடைய லொரன்ஸ் கர்வும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு லொரன்ஸ் கர்வும் இப்படி இருக்காது. எல்லா நாட்டோட லொரன்ஸ் கர்வும் கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கும். இப்படி வளைஞ்சு இருக்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, பாட்டம் 30% ஆஃப் தி பாப்புலேஷன் கிட்ட 10% இன்கம் தான் இருக்குது, பாட்டம் 50% ஆஃப் தி பாப்புலேஷன் கிட்ட 30% இன்கம் தான் இருக்குது. ஸோ அப்போ 50% பாப்புலேஷன் எவ்வளோ வச்சுருக்காங்க, 30% தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்இக்வாலிட்டி. ஸோ அப்போ டாப் 10% கிட்ட தான் இவ்வளோ இன்கம் இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஈக்குவல் சொசைட்டினா அது லீனியர் கர்வாக இருக்கும். ஒரு இன்இக்வல் சொசைட்டியில் அந்த நாட்டுடைய லொரன்ஸ் கர்வ் வந்து இப்படி கொஞ்சம் கர்வ் ஆகி தான் இருக்கும். ஸோ அதான் வந்து இங்கே நம்ம வரைகிறோம். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? ஸோ பாட்டம் 10% கிட்ட 10 இருந்துச்சுன்னா லைன் இங்கே வருது. ஆனால் பாட்டம் 10% கிட்ட 5 கூட இல்லை. ஸோ பாட்டம் 30% கிட்ட எவ்வளோ இருக்குது, 10% தான் இருக்குது. ஸோ பாட்டம் 30% கிட்ட 30% இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் பாட்டம் 30% கிட்ட 10% தான் இருக்குது, அதான் இன்இக்வாலிட்டி. ஸோ அப்போ எல்லா நாட்டோடைய லொரன்ஸ் கர்வும் எப்படி இருக்கும், இப்படி இன்இக்வாலிட்டியாக தான் இருக்கும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து லொரன்ஸ் கர்வ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரம் தி லோவஸ்ட் டு ஹையஸ்ட் இன்கம், குமுலேட்டிவ் ஷேர் ஆஃப் இன்கம் விச் தே ஆர் ஹேவிங். இது பர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி. பட் எல்லா நாட்டோடைய இன்கமும் வந்து இப்படி தான் இருக்கும், இன்இக்வாலிட்டியை நோக்கி தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு நாட்டுடைய லொரன்ஸ் கர்வ் வந்து வரைஞ்சிடுறோம். கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாட்டுடைய லொரன்ஸ் கர்வ் வரைகிறோம். இது லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ நம்ம இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ் இங்கே ரெஃபரன்ஸ் கொண்டு வச்சுக்கிறோம். எல்லா நாட்டோட லொரன்ஸ்கவும் இப்படி இருக்குமானா இருக்காது. எல்லா நாட்டோட லொரன்ஸ்கவும் கொஞ்சம் கர்வ்டாக தான் இருக்கும். ஏன்னா பாட்டம் 30% கிட்ட 10% தான் இருக்குது, பாட்டம் 50% கிட்ட 20% தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய லொரன்ஸ் கர்வ் வந்து இப்படி கர்வ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த லொரன்ஸ் கர்வில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்னும் இன்ஈக்குவல் நேஷனுக்கு எப்படி இருக்கும்னா இன்னும் இது வளைஞ்சிருக்கும். ஸோ அப்போது லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டியிலேருந்து லொரன்ஸ் கர்வ், ஸோ இதுக்கு பேர் தான் லொரன்ஸ் கர்வ். லொரன்ஸ் கர்வுக்கு இருக்கிற கேப் வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்கிறோம். லொரன்ஸ் கர்வ்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு இருக்கிற கேப்பை வந்து நம்ம பின்னு சொல்கிறோம், இந்த ஏரியாவை. ஓகே. ஸோ லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டியிலேருந்து அந்த கண்ட்ரியோட லொரன்ஸ் கர்வ், நம்ம ஆல்ரெடி என்னென்ன கர்வ் பார்த்துருக்கோம், ஃபிலிப்ஸ் கர்வ் பார்த்தோம், குஸ்னட்ஸ் கர்வ் பார்த்தோம், லாஃபர் கர்வ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ லொரன்ஸ் கர்வ் பார்க்க போகிறோம். ஸோ லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டியிலேருந்து எவ்ரி கண்ட்ரியோட லொரன்ஸ் கர்வுக்கு இருக்கிற இந்த ஏரியா வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏ அப்படின்னு சொல்கிறோம். லொரன்ஸ் கர்வ்லேருந்து ஒய் ஆக்சிஸ் நடுவில் இருக்கிற இந்த ஏரியா வந்து நம்ம பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கினி கோஎஃபிஷியன்ட்னா என்ன? கினி கோஎஃபிஷியன்ட் இஸ் தி மெஷர் ஆஃப் இன்இக்வாலிட்டி. கினி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏ பை ஏ ப்ளஸ் பினா ஏ பை ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ ஒரு ஈக்குவல் கண்ட்ரியில் எப்படி இருக்கும், லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டியில் கினி கோஎஃபிஷியன்ட் எடுத்து பார்த்தா எவ்வளோ இருக்கும்? லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னா லொரன்ஸ் கர்வே இல்லை, லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டிக்கு லொரன்ஸ் கர்வுக்கு நடுவில் இருக்க கேப் தான் ஏ. அப்போ ஒரு நாடு எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா லொரன்ஸ் கர்வ் வந்து லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி மேலே இருக்கும். லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி மேலே லொரன்ஸ் கர்வ் இருக்குன்னா அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஏ 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், கினி கோஎஃபிஷியன்ட் ஏ வந்து நியூமரேட்டர் 0 ஆகிடும். நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா கினி கோஎஃபிஷியன்ட் 0 ஆகிடும். அப்போ கினி கோஎஃபிஷியன்ட் 0வாக இருந்தால் அது ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது மோஸ்ட் இன்ஈக்குவல் கண்ட்ரியில் லொரன்ஸ் கர்வ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். கரெக்டா? இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகிடுது, ஏவோட கேப்பு தான் அதிகமாக இருக்கும், பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பி ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். ஒரு மோஸ்ட் இன்ஈக்குவல் கண்ட்ரியில் எப்படி இருக்கும்னா பி ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். இப்போ பி 0 ஆயிடுச்சுன்னா கினி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன ஆகிடும், ஏ பை ஏ ப்ளஸ் 0ன்னு இருக்கும். ஸோ ஏ பை ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1ன்னு வந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்ஈக்குவல். ஸோ லாஜிக் புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஒரு கண்ட்ரியோட இதான் வந்து லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி, இதான் வந்து லொரன்ஸ் கர்வ், இதான் வந்து ஏன்னு சொல்கிறோம், இது பின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஈக்குவல் ஏரியாவில் லொரன்ஸ் கர்வ் வந்து லைன் ஆஃப் ஈக்குவாலிட்டி மேலே இருக்கும், அதனால் ஏ ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஏ ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா கினி கோஎஃபிஷியன்ட் 0 ஆகிடும். ஒரு இன்ஈக்குவல் கண்ட்ரியில் லொரன்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பிஏ இருக்காது. ஸோ பிஏ இல்லைனா அங்கே பி 0 ஆகிடும். ஸோ பி 0 இருக்கிறப்போ கினி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பி 0 ஆயிடுச்சுன்னா கினி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். அப்போ கினி கோஎஃபிஷியன்ட் 0வாக இருந்தால் அதுதான் ஈக்குவல், கினி கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருந்தால் அது இன்ஈக்குவல். அப்போ 0 to 1குள்ளே வேல்யூ இருக்கும். ஸோ அது 0 பக்கத்தில் இருந்ததுன்னா அது ஈக்குவாலிட்டியை நோக்கின கண்ட்ரி, 1 பக்கத்தில் இருந்ததுன்னா அது இன்இக்வாலிட்டியை இருக்கிற கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் வந்து லொரன்ஸ் கர்வை கால்குலேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதான் வந்து கினி கோஎஃபிஷியன்ட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பாவர்ட்டினா என்ன, பாவர்ட்டியோட வேரியஸ் டைமென்ஷன்ஸ் என்னென்ன, பாவர்ட்டியோட வேரியஸ் டைப்ஸ் என்னென்ன, ஸோ பிரைமரி பாவர்ட்டி, செகண்டரி பாவர்ட்டி, அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி, சிச்சுவேஷனல் பாவர்ட்டி, ஜென்ரேஷனல் பாவர்ட்டி பார்த்தோம். பாவர்ட்டி லைன்னா என்ன, அதோட எவல்யூஷன் என்னன்னு பார்த்தோம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம். ஸோ we understood what is poverty in this video. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வில் மீட் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.